லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் மறுபடியும். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் உவமையை சொன்னார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று இயேசு போதித்தார். அதற்கு உவமைகள் எல்லாம் சொல்லி போதித்தார் என்று வாசிக்கிறோம். ஜெபம் பண்ண வேண்டும், men must pray என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. ஜெபம் பண்ணுவது அவசியம். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவதை கைவிட்டு விடாமல், நிறுத்தி விடாமல் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும் என்கிற போதனையை இயேசு செய்தாராம். ஏன் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும், ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பது குறித்து தான் இந்த ஜெபத்தை குறித்த தொடர் போதனைகளின் முதல் பகுதி. அதுதான் why pray, நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்தவர், தெரிந்தவர். அவர் சர்வ வல்லவர், எல்லாம் செய்ய முடியும் அவரால். எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் முன்கூட்டியே தீர்மானித்து வைத்திருக்கிறார். அவர் மாறுவதே கிடையாது. அப்ப அவருக்கு எல்லாம் தெரியும், அவரால் எல்லாம் முடியும், எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. எல்லாத்தையும் முன்கூட்டியே தீர்மானித்து விடுகிறார். மாறுகிறதே இல்லை என்றால் நான் ஜெபித்து என்ன பிரயோஜனம், நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும், என்னுடைய ஜெபம் எதற்கு அவசியப்படுகிறது என்கிற கேள்வி காலாகாலமாய் மக்கள் கேட்டு வருகிறார்கள். ஆகவே ஜெபத்தை குறித்து நான் ஆழமா போறதுக்கு முன்னால இதெல்லாம் கொஞ்சம் இந்த சில கருத்துக்கள், இந்த சத்தியங்களை மிகவும் ஆழமா நான் புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. இது மிகவும் முக்கியமான காரியங்கள். முதலாவது காரணம் சொன்னேன், நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று. கர்த்தருக்கு தான் எல்லாம் தெரியுமே, எல்லாம் முடியுமே, அவர் எல்லாத்தையும் முன்னாலே தீர்மானிச்சிட்டார், தீர்மானிச்சது தான் செய்ய போறாரு. அப்படின்னா அப்புறம் நான் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம் என்கிற கேள்விக்கு முதல் பதிலே நான் போன வாரத்தில் சொன்னேன். அது என்னவென்றால், நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்றால், நாம் ஜெபித்து, மனுஷன் ஒருவன் ஜெபித்து கேட்காவிட்டால், மனுஷன் ஒருவன் வேண்டிக் கொள்ளாமல் தேவன் இந்த பூமியில எதையும் செய்வதில்லை என்கிற ஒரு லா ஆஃப் ஆபரேஷன். இப்படிதான் பூமி இயங்க போகிறது என்று தேவன் நியமித்து விட்டார். அதுக்குதான் ஆதியாகமம் 1:26 சென்றோம். இன்னைக்கு மறுபடியும் அங்க செல்ல போகிறோம். அதான் ரொம்ப முக்கியமான வசனம், வேதத்திலே ரொம்ப முக்கியமான வசனம் ஒன்று இருக்குமானால் அது. மனுஷனை தம்முடைய சாயலின்படி ரூபத்தின்படி சிருஷ்டிப்பேன்னு சொன்னார். சொல்லிட்டு அவர்கள் ஆளக்கடவர்கள், இந்த பூமியை அதில் உள்ள எல்லாவற்றையும் அவர்கள் ஆளக்கடவர்கள் சொல்லிட்டார். அவர்கள் ஆளக்கடவர்கள் சொன்ன உடனே ஒரு லா, ஒரு பிரமாணம் அங்கே இயக்கத்துக்குள் வருகிறது. இப்படிதான் பூமி இனிமே இயங்க போகிறது என்று தேவன் ஒரு பிரமாணத்தை அங்கே வைத்து விட்டார். அது என்ன பிரமாணம்? இனி பூமியில் ஏதாவது நடக்க வேண்டும் என்றால் மனிதன் அதை செய்ய வேண்டும், மனிதன் ஆள வேண்டும். தேவன் அது செய்வது கிடையாது. அவர் மனிதன் மூலமாக தான் அந்த காரியத்தை நடப்பிக்கிறார். மனிதன் தான் ஆளணும், அவன் தான் அதுக்கு ராஜா, அவன் தான் செய்யணும். இங்க ஏதாவது நடக்கணுமா, அது மனுஷன் மூலமாக தான் நடக்க வேண்டும் என்று வார்த்தை மாறாத தேவன், எண்ணத்துல மாறாத தேவன், ஒருபோதும் பின் யோசனை உள்ள தேவன் அல்ல. அவர் எப்போதும் முன் யோசனையோடு செய்கிறவர், அனந்த ஞானம் உள்ள தேவன். இந்த அற்புதமான தேவன் ஆதியிலேயே அப்படி திட்டமிட்டு அப்படி வைத்து விட்டார். ஏன்னு கேட்கறாங்க சிலர், ஏங்க அப்படி பண்ணதுனால தான் இவ்வளவு பிரச்சனை. இன்னைக்கு மனுஷன் கையில கொடுத்ததுனால அவன் மனுஷன் கொண்டு போய் பிசாசிட்டு கொடுத்துட்டானாக்கும். செய்யாம இருந்தா இன்னைக்கு எவ்வளவு பெரிய லாபம் இருந்திருக்கும். லாபமே இருந்திருக்காது. இன்னைக்கு செய்யாம இருந்தா என்ன ஆயிருக்கும்னா, இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. பிள்ளைகளை வளர வளர கொஞ்சம் ரிஸ்க் தான். வளர வளர இவங்க யாரு கூட சேருவாங்களோ, என்ன பண்ணுவாங்களோ, எப்படி போவாங்களோங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆபத்து அதுல இருக்குது. வளர 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 அவங்க பாருங்க உயரம் ஆகிட்டே போறான். சொன்னா எப்படி நம்மளை பாக்குறான், என்ன சொன்னீங்கன்னு. அப்படி ஆகும்போது கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்குது. என்ன பண்ண போறான் இவன், யாரோட சேருவான், எப்படி இருப்பாங்கிறது ஒரு பெரிய ரிஸ்கா இருக்குது. நான் சில நேரத்தில் ஒன்று நினைக்கிறது, பேசாம கட்டி போட்டுடலாம். கையில ஒரு நயா பைசா கொடுக்க கூடாது. பேசாம கட்டி ஒரு ஓரமா போட்டு ஒரு ரூம்ல அடைச்சி வச்சு பேசாம வச்சிருந்தா எந்த தொல்லையும் இருக்காது இல்லையா. வெளியே போனாதானே தொல்லை, பள்ளிக்கூடம் போனாதான் தொல்லை, பல பேரோட சேர்ந்தாதான் தொல்லை, பல காரியங்களை அறிந்து கொண்டால்தான் தொல்லை. இதெல்லாம் இல்லாம பேசாம கட்டி போட்டு ரூம் உள்ள வச்சுட்டா தொல்லவே இருக்காதுன்னு நினைச்சா அதை விட பெரிய தொல்லை அதுக்கப்புறம் இருக்காது உங்களுக்கு. அதுதான் பெரிய தொல்லை ஆயிடும். கட்டி போட்டு வளர்த்தீங்கன்னா அவனை செயலிழக்க செய்து விடுவீர்கள். அவன் ஒரு ஆளாக மாற முடியாது. அவனுடைய சுதந்திரத்தை பறித்து போடுகிறீர்கள். அவன் மனிதனாய் அவன் வாழக்கூடிய ஒரு பக்குவம் அவனுக்கு ஏற்படவே செய்யாது. ஆகவே இந்த ஆபத்தின் மத்தியில அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம், ஆபத்தின் மத்தியில காசை கையில கொடுக்கிறோம், ஆபத்தின் மத்தியில அவன் நம்புறோம், அவனுக்காக ஜெபிக்கிறோம், அவனை ஜெபத்துல தாங்குகிறோம், எல்லாம் பண்றோம். ஆனால் அவனை கட்டவிழ்த்து விடுகிறோம். நாம் போட்டு கட்டி போட்டே வச்சிட்டு இருக்கிறது அனுப்புறோம். சரி போ செய் அப்படின்னு சொல்லி எப்படி கைட் பண்றோம், சொல்லுகிறோம். இப்படிதான் கர்த்தரும் பாருங்க. கர்த்தர் ஒரு அற்புதமான தகப்பன். சிருஷ்டி கர்த்தான்கிறத காட்டிலும் அவர் தகப்பன். அந்த அற்புதமான தகப்பன், அன்பின் தகப்பன். நாமெல்லாம் அன்பு வச்சிருக்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுக்கிறோம், காசு கொடுக்கிறோம், அவங்களுக்கு எல்லாம் செய்யறோம், அவளுக்கு வேண்டிய எல்லாத்தையும் செய்யறோம். நம்முடைய பரலோக தகப்பன் அதை விட
மிகவும் அன்பு மிக்கவர். அவர் சொல்றாரு, இந்த பூமியே உனக்கு தரப்போறேன், உன்னை நான் நம்ப போறேன். கர்த்தர் மட்டும் அன்னைக்கு மனுஷன் கையில் அதை கொடுக்கலன்னா மனுஷனுக்கு எந்த விதமான அந்தஸ்தும் இன்றைக்கு இருக்காது, எந்த விதமான மரியாதை இன்றைக்கு இருக்காது. இன்றைக்கு மனிதன் இருக்கிறது போல அவன் இருந்திருக்கவே முடியாது. ஆகவேதான் ஏன்னு கேட்கறதுக்கு பதிலா நான் இந்த பைபிளை வாசித்து ஆச்சரியத்தால் என்னை நிரப்பிக் கொள்கிறேன். கர்த்தர் எவ்வளவு பெரிய ஒரு மரியாதை எனக்கு கொடுத்திருக்கிறார், எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தை எனக்கு கொடுக்கும்படி அவர் தீர்மானித்து விட்டார். தெய்வீக அன்பு எனக்கு என்ன செய்திருக்கிறது? இதுதான் ஜெபத்தின் அடிப்படை. நான் என்னவா இருக்கிறேன்? கர்த்தருக்கு முன்பாக நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். என் கையில் இந்த பூமியே கொடுத்திருக்கிறாரு. நீ சொல்லாம இந்த பூமியில என்ன நடக்காது என்கிற அளவுக்கு எனக்கு அவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தையும் மரியாதையும் கனத்தையும் கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இதுதான் உண்மை. இதை கொடுக்கலன்னா மனுஷனா இருக்க முடியாது. கொடுத்தா பெரிய ரிஸ்க் இருக்குது. அந்த ரிஸ்கின் படி என்ன ஆச்சு? பாவம் செய்து மனுஷன் கெட்டு போனான், பிறகு மீட்பு உண்டாயிற்று. எல்லாம் அதுதான் வேத வசனத்தின் சத்தியம். ஆகவே மனுஷங்கையில பூமியை கொடுத்த அன்றையிலிருந்து கர்த்தர் மனம் மாறுகிறது இல்ல, ஒரு திட்டத்தோட கொடுத்தார். அதை திருப்பி எடுத்துட்டாருன்னா மனுஷனா இருக்க முடியாது, அவனுடைய அந்தஸ்தெல்லாம் போயிடும். ஆகவே அவன் பாவத்துல விழுந்த பிறகு கூட அதை திருப்பி எடுக்கிறது கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுறது? உள்ளங்கள் ஆச்சரியத்தால் நிரம்ப வேணும். ஜெபம் பண்ணும் போது என்ன சொல்லிட்டாங்க? பேசாம அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க, எதையாவது ஒரு தேவன் போனா நல்ல மண்டிட்டு கண்ணீர் இடு, போ கண்ணீர் விடு, நல்லா முழங்கால் படிட்டு நல்ல கண்ணீர் விடு. அவன் முழங்கால் படிட்டு கண்ணீர் விட்டுட்டு அப்புறம் வந்து சொன்ன, முழங்கால் படிட்டு கண்ணீர் விட்டாங்க ஒன்னும் ஆகலன்னு, நல்லா போய் ஒரு 3 நாள் உபவாசம் போடு, போ கடுங்காப்பி உபவாசம் போடு, என்னத்தையாவது பண்ணு, அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்றது. அதெல்லாம் பண்றதுக்கு பதிலா என்ன பண்ண வேண்டும்? நான் யார்? கர்த்தரன் எப்படி வச்சிருக்கிறாரு, எப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார், எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் மரியாதை என்ன, அந்தஸ்து என்ன என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு இதா போய் என்னத்தையோ முழங்கால் படிட்டு காப்பு காக்கிற வரைக்கும் கருப்பு காப்பியை குடிச்சு இப்படி உபவாசம் பண்ணுன்னு சொல்றதுக்கு பதிலா கர்த்தர் உனக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்த மரியாதையை கொடுத்திருக்கிறார். உன்னுடைய கரத்துல இருக்கிறது எல்லாம், இதை நம்பு, கர்த்தரை நம்பு. உன்னை நம்புன கர்த்தரை நீ நம்பு, அவருக்கு மரியாதை கொடு, அவருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடு, அவருடைய வார்த்தையின்படி கேள், அவருடைய சித்தத்தை மதிக்க கற்றுக்கொள் என்று சொல்லி தரும்போது ஜெபம் சுலபமானதாக மாறிவிடுகிறது. அதனால தான் இதை போதித்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு 2வது காரணத்துக்கு வருவோம். முதல் காரணம் நம்ம கேட்காமல் தேவன் ஒன்றும் செய்யறதில்லை, நாம் கேட்காமல் ஒன்றும் செய்யறதில்லை அவர் இந்த பூமியில. அதுதான் முதல் பதில். ஜான் வெஸ்லி அதை சொன்னார், அந்த விளக்கத்தை போன வாரத்தில் சொன்னேன். 2வது காரணம், நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும்? கர்த்தருக்கு தான் எல்லாம் தெரியுமே, அவரால் எல்லாம் முடியுமே, அவர் கண்ட்ரோல்ல தானே எல்லாம் இருக்குது, அவர் எல்லாத்தையும் முன்குறித்து விட்டாரே, அதன்படி தானே செய்ய போறாரு, ஒன்னும் மாத்த போறது இல்லை அவரு. அப்புறம் நான் ஜெபிச்சு என்ன ஆக போகிறது? அந்த கேள்விக்கு பதில் 2வது பதில். நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்றால், ஜெபம் என்றால் தேவனோடு கூட நாம் சேர்ந்து செயலாற்றி தேவனுடைய நோக்கங்களை இந்த பூமியிலே நிறைவேற்றுவது. அதான் ஜெபம். Prayer is working together with God to fulfill his purposes on this earth. தேவனோடு சேர்ந்து இணைந்து செயலாற்றி தேவனுடைய நோக்கங்களை இந்த பூமியிலே நிறைவேற்றுவதுதான் ஜெபம். ஆகவேதான் இந்த பார்ட்னர்ஷிப்ல நம்ம வேலையை நம்ம செய்ய வேண்டும். அதான் ஜெபம். தேவனோடு கூட ஒரு பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறோம், நாம பங்குதாரர்களா இருக்கிறோம். இந்த பூமியில கர்த்தர் நம்ம எதுக்கு வைத்திருக்கிறார்? அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றும்படியா வைத்திருக்கிறார். இந்த பூமியில நம்ம அந்த நோக்கத்தோடு வைத்திருக்கிறபடினாலே நாம் அவரோட பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறோம். அந்த பார்ட்னரா இருந்துகிட்டு நாம சும்மா இருக்க முடியாது. சைலண்ட் பார்ட்னர் இல்ல, நாம தான் ஒர்க்கிங் பார்ட்னர். அவர் அங்க இருந்துட்டு இருக்காரு, அவர் சொல்ற உங்கையில கொடுத்துட்டேன், நீ என்ன செய்யறியோ அதான் நடக்க போகுது இந்த பூமியில. நீ தான் ஒர்க்கிங் பார்ட்னர், நீ தான் மேனேஜிங் டைரக்டர், நீ தான் சிஇஓ, நீ தான் பிரசிடென்ட், நீ தான் சேர்மன், நீ தான் எல்லாம், நீ கவனி என்று அவர் சொல்லுகிறார். அப்ப ஜெபம் என்பது நான் இதை புரிந்து கொண்டு, நான் தேவனோடு ஒரு பார்ட்னரா இருக்கிறேன் என்று புரிந்து கொண்டு, தேவன் சில நோக்கங்களை வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு, அந்த நோக்கங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியாது என்ற மனதை நான் செலுத்தி அதை புரிந்து கொண்டு அந்த நோக்கங்கள் நிறைவேறும்படியாக தேவனுடைய பலத்தை நாடி, அவருடைய ஞானத்தை நாடி, அதை கேட்டு பெற்று அந்த காரியங்களை இந்த பூமியிலே நிறைவேற்றுவதுதான் ஜெபம். கர்த்தர் நிறைய காரியங்களை செய்ய விரும்புகிறார், பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆனால் அதை என் மூலமா தான் செய்வேன்றாரு. நான் எம் பார்ட்னர். எத்தனை பேர் அது ஒரு பெரிய தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய மரியாதை என்று நினைக்கிறீங்க? இதை ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சில சத்தியங்களாக நான் சொல்ல போகிறேன். ஆகவே ஒன்னொன்னா நான் சொல்றேன், ஒருவேளை எழுதிக்கிட்டு எழுதிக்க, ஏனென்றால் அது உங்களுக்கு இதை குறித்து சிந்திக்க உதவும். ஏன் ஜெபிக்கிறோம்?
இரண்டாவது காரணம் என்ன, ஏன் ஜெபிக்க வேணும்ங்கிறதுக்கு? ஜெபம்ங்கிறது தேவனோடு சேர்ந்து செயலாற்றுகிற ஒரு காரியம், தேவனோடு பார்ட்னர்ஷிப்ல வேலை செய்யற ஒரு காரியம். அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நான் என்னை அவரோடு இணைத்துக் கொண்டு அவரோடு செயல்படுவது, அதுதான் ஜெபம். அதனால்தான் நான் ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இதை ஒன்னொன்னா சொல்றேன் பாருங்க. முதலாவது, தேவன் மனுஷனை தன்னை போலவே சிருஷ்டித்தார் என்று வாசிக்கிறோம். ஏன்? அவனோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படியாக, அவனோடு கூட பேசும்படியாக, உறவாடும்படியாக, அவனோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படியாக அவரை போலவே சிருஷ்டித்தார். ஆடு மாடுகளை போல சிருஷ்டிக்கல, மிருகங்களை போல சிருஷ்டிக்கல. மிருகங்கள் தேவனோடு கூட உறவாடுறது இல்லை, ஐக்கியம் கொள்ளுகிறது இல்லை. மனுஷனை விசேஷமானவனாய் சிருஷ்டித்தார். தேவன் தன்னை போலவே ஆவி மனிதனாக, ஆவிக்குரியவனாக, ஆவியா இருக்கிறான் மனுஷன். தேவன் எப்படி ஆவியா இருக்கிறான், அது போல மனுஷனும் ஆவியா இருக்கிறான். ஆனால் ஒரு சரீரத்துக்குள்ள அவன் இருக்கிறான். தேவனுக்கு சரீரம் கிடையாது, மனுஷனுக்கு ஒரு சரீரத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஆனா மனுஷன் அடிப்படையில ஆவியா இருக்கிறான். தேவன் எவ்வாறு ஆவியா இருக்கிறாரோ அது போலவே மனுஷனும் ஆவியா இருக்கிறான். ஏன் அவனை ஆவியா சிருஷ்டித்தார்? ஏன் அவனை சிந்திக்க கூடியவனாய் சிருஷ்டித்தார்? ஏன் அவனுக்கு சித்தம் கொள்ளுகிற ஆற்றலை கொடுத்தார்? ஏன் அவனுக்கு தீர்மானிக்க கூடிய திறனை கொடுத்தார்? உணர்ச்சிகளை கொடுத்தார், சிந்தனையை கொடுத்தார். இப்படிப்பட்ட ஆற்றல் எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அதெல்லாம் தேவனிடத்தில் இருக்கிறது. தேவன் சிந்திக்கிறார், உணர்கிறார், தீர்மானிக்கிறார், செயலாற்றுகிறார். இப்படிதான் தேவன் இயங்குகிறார். தேவன் சொல்றார், நீ என்ன போலவே இருக்கணும், நீ என்ன போலவே சிந்தித்து, என்ன போலவே செயலாற்றி, என்ன போலவே தீர்மானித்து, என்ன போலவே காலை காரியங்களை அலசி பார்த்து தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானிக்கக்கூடியவனாய், சித்தம் கொள்ளக்கூடியவனாய், அப்படி சிந்திக்க கூடியவனாய் என்ன போல இருக்கணும்னு அவனை சிருஷ்டித்தேன் சொல்லுகிறார். வாசிப்போம். ஆதியாகமம் 1:26 அதிமுக்கியமான வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார், தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். எவ்வளவு முக்கியமா சொல்லி இருக்கு பாருங்க. அதை ரொம்ப கவனிக்கணும்னு தான் திரும்ப திரும்ப சொல்லுது. தம்முடைய சாயலாகவே சிருஷ்டித்தார், தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக மனுஷனை சிருஷ்டித்தார். தேவன் எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்தோடு பண்ணுகிறவர் பாருங்க. தம்முடைய சாயல்ல மனுஷனை சிருஷ்டிக்கிறார்னா அது ஒரு சும்மா இல்ல, ஒரு நோக்கத்தோட தான் அதை பண்றாரு. அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஏன் அவர் தம்முடைய சாயல்ல சிருஷ்டிக்க வேணும்? ஏனென்றால் அவர் நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. அந்த நோக்கத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் பிறகு ப்ரொடக்ஷன் நடக்குது. ஒரு சாதாரண ஒரு பொருளை தயாரிக்கிறவங்க கூட பாருங்க, முதல்ல ஒரு வரைபடம் வரைஞ்சு என்னவா இது இயங்க வேண்டும், இந்த மிஷின் எதுக்காக தேவை, எப்படி என்ன வேலையை செய்ய வேணும், எப்படி இது இருக்க வேண்டும், என்ன வெயிட் இருக்கணும், என்ன ஹைட் இருக்கணும், என்னென்ன காரியங்களை அதை செய்யணும், என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இதை நிறைவேற்ற வேண்டும் என்று தீர்மானிச்சு விட்டு தான் அதை செய்யறாங்க, மேனுஃபேக்சரிங்ல இறங்குறாங்க. அது போலதான் கர்த்தர் ஒரு பெரிய திட்டம் எடுக்கிறவர், ஒரு பெரிய நோக்கத்தை வைத்துக் கொண்டு அந்த நோக்கத்தை முதல்ல சொல்றாரு, என்னுடைய சாயலையே சிருஷ்டிக்க போறேன்னு சொல்லிட்டு பிறகு அந்த நோக்கத்தின்படியே மனுஷனை சிருஷ்டித்தார் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய நோக்கங்கள் நித்தியமானவைகள், அது மாறுறதே கிடையாது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? தேவன் நோக்கம் வச்சுட்டாருன்னா அது மாறுறதே கிடையாது. மனுக்குலத்தை தேவன் ஒரு நோக்கத்துக்காக சிருஷ்டித்தார். அந்த நோக்கம் என்ன? மனுக்குலம் தேவன் சிருஷ்டிக்கத்தான்கிறத பார்க்கலாம் தகப்பனா இருக்கணும் தான் ஆதியிலிருந்து விரும்புகிறார். அவருக்கு ஒரு குமாரன் இருந்தார், இதெல்லாம் செவ்வாய்க்கிழமையில போயிட்டு வருகிறேன். அவருக்கு ஒரு குமாரன் இருந்தார், நித்திய குமாரன். அந்த நித்திய குமாரன் அவர் அவ்வளவாய் பிரியப்படுத்தி அவருக்கு பிரியமானவராய் அவருடைய சித்தத்தை செய்து வாழ்ந்தபடினாலே இவரை போல அநேக குமாரரை பெற்றெடுக்க வேண்டும் என்கிற ஒரே ஆசையினாலதான் மனு குலத்தை உண்டாக்கினார். நிறைய குமாரர்கள் வேணும், இவரை போல வேணும், இயேசுவை போல வேணும் என்று சொல்லி அப்படித்தான் சிருஷ்டித்தாராம். சிருஷ்டித்து இவர்கள் எல்லாம் அவருடைய ஆஃப் ஸ்பிரிங்காக, அவருடைய பிள்ளைகளாக இந்த பூமியில இருந்து அவரோடு கூட உறவாட வேண்டும், அவர்கள் மீது இவர் அன்பை காண்பிக்க வேண்டும், அவர்கள் இவரை அன்பு கூற வேண்டும், இவர் அவர்களை அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி ஒரு அன்பின் உறவாடுதல் அங்கே இருக்க வேண்டும், ஐக்கியம் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் மனு வர்க்கத்தையே தேவன் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப உறவாட வேண்டும் என்றால், ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்றால், அவனோடு பேச வேண்டும் என்றால், அவனுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவனுடைய சிந்தனைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தேவனும் எப்படி சிந்திக்கிறவராக, உணர்ச்சி மிக்கவராக, தேவன் எப்படி தீர்மானிக்கிறவராக, சித்தம் கொள்ளுகிறவராக, நோக்கங்களை வைக்கிறவராக இருக்கிறாரோ அது போலவே மனுஷனை சிருஷ்டித்து, அப்படி சிருஷ்டித்தால்தான் அவனோடு தன்னுடைய நோக்கங்களை இவர் சொல்ல முடியும். அவனுக்கு அப்பதான் அது விளங்கும், அப்பதான் அவர்
அவருடைய நோக்கங்களை இவன் எடுத்துக்கொண்டு தன்னுடையதாக்கி கொள்ள முடியும். ஆகவே மனுஷனை சிருஷ்டிக்கும் போது தன்னுடைய சாயல்ல ரூபத்திலே தன்னுடைய சுவாபத்தின்படி தன்னுடைய மாரல் கேரக்டரின்படி தம்முடைய சித்தம் கொள்கிற ஆற்றலின்படி மனுஷனை சிருஷ்டித்தார். இதுதான் முதலாவது. மனுஷனை தேவன் சிருஷ்டித்த போது தம்மை போலவே சிருஷ்டித்தார். அவனோட ஐக்கியம் கொள்றதுக்காக தான் அப்படி சிருஷ்டித்தார். அதான் முதலாவது. இரண்டாவது, மனுஷனை தேவன் சிருஷ்டித்த போது அவன் தம்முடைய நோக்கங்களை இந்த பூமியில நிறைவேற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு சிருஷ்டித்தார். தம்முடைய சாயல்ல சிருஷ்டித்தது ஏன்? இவர் பேசினா அவனுக்கு விளங்கணும், இவர் சொல்ற காரியத்தை அவன் மனசுல வைக்க முடியணும், இவரை போலவே அவர் சிந்திக்க முடியணும், இவரை போலவே அவனும் செயலாற்ற முடிய வேண்டும். ஆகவேதான் அவரை போலவே சிருஷ்டித்தார். ஏன் என்று சொன்னால் அவனுக்கு நிறைய வேலைகளை வைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நிறைய வேலையை வச்சிருக்காரு கர்த்தர்னு. அதுக்காக தான் அவரை போலவே சிருஷ்டித்தார். அவனையும் சிருஷ்டித்து விட்டு நிறைய வேலை இருக்குப்பா, என்னுடைய நோக்கங்கள் இந்த உலகத்தில் நிறைவேற்றும்படியாக தான் என்ன போலவே சிந்தித்து நோக்கம் கொண்டு லட்சியங்களை மனதில் வைத்து அதன்படி செயலாற்றக்கூடியவனாக உன்னை சிருஷ்டித்து என்று சொல்லி அப்படி அவர் சிருஷ்டிக்கிறார். அது ஆதியாகமம் 1:26 வாசிக்கிறோம். எப்படி அந்த நோக்கங்களை அவன் நிறைவேற்றுவான்? தேவனுடைய நோக்கங்களை எப்படி அவன் நிறைவேற்ற முடியும்? தேவனுடைய நோக்கங்களை எப்படி தன்னுடைய மனதில் வச்சு அவன் எப்படி நிறைவேற்ற முடியும்? வாசிக்கிறோம் இங்கே 28ஆம் வசனத்திலே, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும், எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நிறைய பேருக்கு பாருங்க இதெல்லாம் ரொம்ப வேலையா இருக்குதுங்க. நான் நினைச்சேன் வந்தா ஜெபம் பண்ணா ஏதாவது நடக்கும்னு நினைச்சேங்க, எனக்கு ஏதாவது கிடைக்கும் நினைச்சேன். இது என்ன இவ்வளவு வேலையை வச்சுட்டு போயிருக்காரு ஆண்டவர், நான் இதெல்லாம் செய்யணும், நான் தான் இந்த பூமியை பார்த்துக்கணும்னு இருக்காரு. இப்படி பிரசங்கம் பண்ணீங்கன்னா எப்படி? நான் எனக்கு இருக்கிற வேலையே பெருசா இருக்குது, உங்களுக்கு இருக்கிற வேலை ஏன் பெருசா இருக்குதுன்னா, நீங்க படாத பாடுபட்டுக்கிட்டு அலைஞ்சி திரிஞ்சுக்கிட்டு அதை செய்யணும் இதை செய்யணும், நான் இப்படி வாழ்றதுக்கு நான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு வேர்வையை சிந்தி அலைஞ்சி திரிஞ்சு படாத பாடுபட்டு மாடா உழைச்சு ஓடா தேஞ்சு இப்படி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்றதுக்கு உட்கார்ந்து கொஞ்ச நேரம் தேவன் என்ன செய்யணும்னு விரும்புறாருன்னு சிந்திச்சா அப்புறம் வேலை வேற மாதிரி ஆயிடும். இருக்கீங்களா? இப்ப கிறிஸ்தவங்கள் எல்லாம் பாருங்க, அவங்க வேர்வையை தான் மேன்மை பாராட்டுறாங்க. நான் வேர்வை சிந்தி பிரதர், மாடா உழைச்சு பிரதர், ஓடா தேஞ்சு பிரதர், அல்லும் பகலும் உழைத்து அடியேன் இந்த பணத்தை நான் சம்பாதிச்சேனாக்கும், பிள்ளைகளை வளர்த்தேனாக்கும், என் குடும்பத்தை ஆளாக்குனாக்கும். கர்த்தர் சொல்றாரு, உன்னை மாடா உழைக்கிறதுக்கு அந்த உலகத்துல வச்சேன், ஓடா தேயறதுக்காக வச்சேன், நீ வேர்வை சிந்தறதுக்காக வச்சேன். வேர்வையை மேன்மை பாராட்டுகிறான் கிறிஸ்தவனே சரியில்லை. ஏனென்றால் அவன் சாபத்தை மேன்மை பாராட்டுகிறான். வேர்வை சாபத்தோட வந்தது, வேலை சாபத்தோட வரல. வேலை செய்யறது தப்பு இல்ல, ஆனா வேர்வையை மேன்மை பாராட்டுகிறவன் தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய சக்தி, தன்னுடைய பலன், இதை மேன்மை பாராட்டுகிறவன் சாபத்தை மேன்மை பாராட்டுகிறான். அல்லும் பகலும் நான் ஓடனாக்கும், உழைச்சனாக்கும், தேஞ்சனாக்கும், இதுல இப்படி சிறுக சேத்தனாக்கும், இப்படி ஆனனாக்குங்கிறது அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்ல. அந்த ஓடுறத அலையிறதை விட்டு போட்டு கர்த்தர் நான் என்ன செய்ய வேண்டும் என்ற என்னை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நோக்கம் என்ன, திட்டம் என்ன, தீர்மானம் என்ன, என்னை எதுக்காக இந்த பூமியில வைத்திருக்கிறார், என்னை ஏன் எப்படி உண்டாக்குறார், என்ன சிந்திக்கக்கூடியவனாய், செயலாற்றக்கூடியவனாய், தீர்மானிக்கக்கூடியவனாய் தேவ சாயல்ல என்னையே உண்டு பண்ணினார் என்பதை சற்று நேரம் சிந்தித்தால் வேலையெல்லாம் வலுவில்லாததாக சுலபமாக மாறும். தேவ ஒத்தாசை அனுகூலம் அங்கே கூட இருக்கும், ஆசீர்வாதமாக அது இருக்கும். இருக்கீங்களா? அதனாலதான் என் வேலையே பெருசா இருக்குங்க, கர்த்தர் இவ்வளவு வேலையை வச்சிருக்காரு. உங்க வேலையை விட்டுட்டு கர்த்தர் வேலையை எடுங்க, அப்பதான் எல்லாமே வாழ்க்கை ஈஸி ஆகும். கர்த்தர் எதுக்கு வச்சிருக்காருன்னு பார்த்து அதை செய்ய ஆரம்பிங்க, அப்பதான் வாழ்க்கையே சுலபமானதாக மாறும். இல்லைன்னா வாழ்க்கையே பாரம் மிக்க வாழ்க்கையாக, சுமக்க முடியாத ஒரு பாரமாக மாறிவிடும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அப்படித்தான் இருக்கிறது. கர்த்தருடைய வேலை, எல்லாம் சொல்லுங்க கர்த்தருடைய வேலை. கர்த்தருடைய வேலைன்னு ஏதோ ஊழியம் செய்யறதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். இல்ல, கர்த்தருடைய நோக்கங்கள், இந்த பூமியில கர்த்தருடைய நோக்கங்கள் நிறைவேற வேண்டியது இருக்கிறது. சங்கீதத்திலையும் அது சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. சங்கீதம் 8க்கு திருப்புவோம், கடகடன் வாசிக்கிறேன். சங்கீதம் 8:6. உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகையை தந்து, மனுஷனை பற்றி சங்கீதக்காரன் ஆச்சரியப்பட்டு சொல்றான். உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து, எல்லாரும் சொல்லுங்க ஆளுகை தந்து, சகலத்தையும் அவனுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினீர். எல்லாத்தையும் அவனுடைய பாதபடியில நீர் போட்டு வைத்து விட்டீர் ஆண்டவரே. இன்னைக்கு மனுஷனுடைய பிரச்சனை என்னன்னா,
இவனுடைய வாழ்க்கை ஏன் பாரமா இருக்கிறதுன்னா இவனுடைய வாழ்க்கையை பற்றி சரியான கண்ணோட்டம் இல்லை. சகலத்தினுடைய ஆளுகையும் கர்த்தர் என்னிடத்துல தந்து எல்லாவற்றையும் பாதத்தின் கீழே வைத்திருக்கிறார். இதெல்லாம் என் தலையில தூக்கி போட்டுட்டு நான் சுமக்கிறது இல்லை. இதெல்லாம் என்னுடைய பாதபடியில கிடக்க வேண்டும், எனக்கு இது வேலை செய்ய வேண்டும், எனக்கு இது ஆதரவா இருக்க வேண்டும் சொல்லி எல்லாத்தையும் எனக்காக கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். நான் இதுக்கு மேல ஆளுகை செய்யும்படியா உண்டாக்குறார்கள். அப்படி நான் என்ன ஆரம்பிக்கிறேன் அன்னைக்குதான் எனக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாக முடியும். 115 சங்கீதம் 16 வசனம். வானங்கள் கர்த்தருடையவைகள், எல்லாம் சொல்லுங்க, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். இப்ப பூமி யாருதுங்க? வானம் கர்த்தருது, பூமி யாருது? மனுபுத்திரருது, நம்முடையது. ஆகவேதான் பூமியை மனுஷன்கிட்ட கொடுத்ததுனால்தான் மனுஷனுக்கு என்ன பண்ணார் கர்த்தர், சரி நீ தான் பூமியில இருக்க போற, நான் உன்னை என்ன போல உண்டாக்கிட்டேன், நான் எப்படி ஆவியா இருக்கிறேனோ அப்படியே நீ ஆவி. நான் ஒரு ஆவி மனுஷன், வெளியே பார்க்கிற ஆள் இல்லை, நானு உள்ள இருக்கிற ஆள் தான். நான் உள்ள இருந்து கொண்டு இந்த கண்ணாடியாகிய இந்த கண் வழியா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஜன்னல் வழியா, கண்ணாடி வழியா இல்ல. இந்த கண்ணாடிக்கு பின்னால 2 கண்ணு இருக்கு. இது இந்த வீட்டின் ஜன்னல் மாதிரி, இந்த வீட்டுக்கு இது ஜன்னல் மாதிரி. இதுக்கு உள்ள இருக்கிற ஆள் சாம் செல்லுதுரை, இதுக்கு உள்ள இருக்கிற ஆள் இந்த கண்களாகிய ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படிதான் நான் உங்களை பாக்குறேன். நீங்க யாரு? வெளியே இருக்க ஆள் இல்ல, நீங்க உள்ள இருக்கிறீர்கள், ஆவியா இருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்றாரு, என்ன போலவே உன்னை ஆவியா உண்டாக்கிட்டேன், ஆனா ஒரு வித்தியாசம், நீ பூமியில இருக்க போற, நான் வானத்துக்கு தேவன், நான் வானத்துல இருந்துக்க போறேன். வானத்தை கர்த்தர், வானம் கர்த்தருடையது, அங்க இருக்கிறார் அவரு. பூமியோ மனுபுத்திரர் கையில கொடுக்க போறோம். ஆகவே மனுபுத்திரர் எல்லாருக்கும் பூமிக்கு ஏற்றபடி ஒரு பூமி சூட் ஒன்று கொடுக்க போறேன். பூமியில வாழ்வதற்கு சரீரத்தை ஒன்று கொடுக்க போறேன்னு சொல்லி அதுக்காக தான் சரீரத்தை ஒன்று கொடுத்தார். இன்னைக்கு அதனாலதான் இந்த கிறிஸ்தவர்களை பார்த்தா எனக்கு புரிஞ்சு கொள்ள முடியல. ஏன்னா பூமியிலிருந்து சொல்லி சரீரத்தை கொடுத்தா இவங்க எப்ப செத்து பரலோகம் போலான்னு அதே குறியா இருக்கிறாங்க. பாருங்க, பரலோகம் பரலோகம் பரலோகம். நீங்க பரலோகத்துக்காக உண்டாக்கப்படவில்லை, பூமிக்காக உண்டாக்கப்பட்டீர்கள். கர்த்தர் சொல்றார், பூமியில நீ இரு, பூமியில ஒண்ணு இருக்க முடியாத, பூமியில உனக்கு சரீரத்தை ஒண்ணு கொடுத்திருக்கிறேன், நீ பரலோகம் பரலோகம் கத்திட்டு இருக்காத. சாகர அன்னைக்கு பூமியில இருக்க முடியாது, ஏன்னா பூமியில நிறைய ஆவிகள்லாம் உலாவிட்டு இருக்கோம். அப்புறம் நீங்க ஆவி அங்க உலாவிட்டு இருக்குன்னு கர்த்தருக்கு பிரியப்படல. அதனாலதான் வாழ்க்கை எங்க முடிஞ்ச பிறகு அங்க வந்துருன்றாரு. ஏன்னா இங்க வேலை இல்லை உனக்கு, சரீரம் இருக்கிற வரைக்கும் தான் இங்க வேலை, சரீரம் இருக்கிற வரைக்கும் தான் யூஸிங்க. அப்ப சரீரத்தில் இருக்கிறத அற்பமா எண்ணக்கூடாது, சரீரத்தில் இருக்கிறத சாதாரணமா எண்ணக்கூடாது. இந்த சரீரத்தை கர்த்தர் எதுக்கு நம்ம கொடுத்தாருன்னு சொன்னா, இந்த பூமியை ஆளுகிறவர்கள் நாம, இந்த பூமி நம்முடையது, இந்த பூமியில காரியங்களை செய்யணும், அதுக்காகவே இந்த சரீரத்தை கொடுத்துருக்கிறார். அதனால தான் இந்த சரீரத்தை நல்லா பார்த்து கரெக்டா சாப்பிட்டு கரெக்டா வச்சு இந்த சரீரத்தை பேணி பாதுகாத்து நல்லா வச்சுக்கிட்டு, ஏன்னா வேலை செய்ய வேண்டியது இருக்குது. இருக்கீங்களா? உட்கார்ந்தா எந்திரிக்க முடியலன்னா எப்படி வேலை செய்யறது? அப்புறம் வெயிட் ஜாஸ்தி ஆகிட்டே போனா வேலை செய்ய முடியாது. பலு அதிகமாக வேலை பலுவை குறைக்கணும், ஏன்னா தாங்காது. அதனாலதான் எல்லாத்தையும் கரெக்டா வச்சுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா கர்த்தருடைய வேலை பெரிய வேலையாக இருக்கிறது. ஆகவே அது மட்டுமல்ல, சரீரத்தை கொடுத்தது மட்டுமில்லாமல் சரீரத்தில் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து 2 பேருக்கும் தான் அந்த ஆளுகையை கொடுத்தார். 2 பேருக்கும் தான் ஆளும்படி ஆளுகையை கொடுத்தார். ஆகவே மனிதன் ஆளும்படியா சிருஷ்டிக்கப்பட்டான்னு சொல்லும் போது அம்மா மாருங்க கோச்சிக்க கூடாது, என் பேர்ல எல்லாம் ஆண்களை பற்றி தான் பேசிட்டு இருக்காரு பாரு அப்படின்னு கிடையாது. ஆண்கள் பெண்கள் இருவரையும் ஆளும்படியாக இந்த பூமிக்கு ராஜாக்களாக ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவர்கள் 2 பேருமே அப்படிதான் இருக்க வேண்டும் என்று தேவன் கொடுத்தார். ஆக மொத்தத்தில் என்ன விளங்குகிறது? வேத வசனம் முழுவதையும் வாசித்து பார்த்தால் ஒரு காரியம் திட்டவட்டமா விளங்குகிறது. தேவன் இந்த பூமியை ஆள வேண்டும் என்று ஒரு நேரத்திலும் பேசவே கிடையாது. தேவன் இந்த பூமியில டைரக்டா தன்னுடைய ஆளுகையை செலுத்த வேண்டும் என்று ஒருபோதும் அவர் பேசுகிறதே கிடையாது. எல்லாம் தன்னுடைய இந்த அன்பின் தேவன் தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட கொடுத்து தன்னுடைய பிள்ளைகள் ஆளுகிறத வச்சு அவர் சந்தோஷப்படணும். அதுதான் அவருடைய விருப்பமா இருக்கிறது. உங்க பிள்ளை ராஜாவானா எப்படி நீங்க சந்தோஷப்படுவீங்க? உங்க பிள்ளை, நீங்க பெரிய ராஜாவா இருக்கீங்க, அவனுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி அங்க அவனை உட்கார வச்சு அவன் ஆண்டுகிட்டு இருந்தா உங்களுக்கு மனம் பாக்குறப்ப பூரிப்பா இருக்கும். ஏன்னா உங்க பிள்ளை ஆண்டுகிட்டு இருக்குது, உங்களை போல அவனும் ராஜாவா இருக்கிறான். இந்த அன்பின் தேவன், வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன், மனுமக்களை உண்டு பண்ணி அவர்களை தம்முடைய பிள்ளைகளாக உண்டு பண்ணி அவர்களை ராஜாக்களாக ஆளும்படியாக உண்டு பண்ணி வைத்து அதை பார்த்து சந்தோஷப்படுகிற தேவன். அதனாலதான் மனுஷர் கையில கொடுக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண காரியம் இல்லை. அது அன்பின் தேவன். அதை கொடுத்தாதான் அவருடைய மனசு ஆசை தீரும். கொடுக்கிறதை தான் அவர் விரும்புகிறார். இருக்கீங்களா? சரி, 3வது, இந்த பூமியை கர்த்தர் மனுஷன் கையில கொடுத்துட்டார்.
ஏனென்றால் அங்கு அவன் மனுஷன் தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றும்படியாக. அந்த நோக்கங்களை எப்படி நிறைவேற்றுகிறான்? மூன்றாவது, அந்த நோக்கங்களை நிறைவேற்றும்படியாக தான் அவர்கள் ஆண்டு கொள்ள கடவர்கள் என்று சொன்னார். இவன் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் என்ன சொல்றாரு? உனக்கு ஆளக்கூடிய திறமையை மட்டுமல்ல, நாட் ஓன்லி தி எபிலிட்டி, ஐ கிவ் யூ த மேண்டேட் ஆல்சோ. ஆளு என்று சொல்லி உனக்கு கட்டளையும் நான் கொடுக்கிறேன். உனக்கு திறமையை கொடுக்கிறது மட்டுமல்ல, ஆளக்கடவீர்கள் சொல்லி உனக்கு ஆளக்கூடியவனா மாற்றுறது மட்டுமல்ல, ஆண்டுதான் நீ ஆக வேண்டும், ஆளுகிறவனா தான் இருக்க வேண்டும் என்று உனக்கு நான் கட்டளையை கொடுக்கிறேன் என்று சொல்லி அதைத்தான் இந்த வசனங்களில் வாசிக்கிறோம். அவர்கள் ஆளக்கடவர்கள் என்று இங்கே 26ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டு கொள்ளுங்கள் என்று 28ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டு கொள்ளுங்கள் தான் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை வைக்கிறார். ஏதேன் தோட்டம் என்றது பூமி முழுவதும் அல்ல, பூமியில ஒரு பகுதி. அவன் அங்கு ஆரம்பித்து இவனுடைய ஆளுகையை விஸ்தாரப்படுத்த வேண்டும், விரிவுபடுத்த வேண்டும். பூமி எங்கும் இந்த மனுஷன், தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட மனுஷன், பூமி முழுவதையும் எடுத்து அதுல வேலை செய்து, இந்த தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட மனுஷன் அவன் இந்த பூமியை வணைய வேண்டும், உருவாக்க வேண்டும். எப்படி இந்த பூமி இருக்க வேண்டுமோ அப்படி இந்த பூமியை நடத்தி செல்ல வேண்டும். இன்னைக்கு பூமியில பாருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை. அங்கங்க தண்ணி இல்ல, அது இல்ல, இது இல்ல, மழை இல்ல, இதான் பிரச்சனை. ஏன்னா பூமிய தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட மனுஷன் அந்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டு பூமியை ஆண்டு கொண்டான்னா இப்படிலாம் இருக்காது. இன்னைக்கு பூமியை அபியூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் தினந்தோறும். இன்னைக்கு என்வாயர்மெண்டலிஸ்ட் இன்றைக்கு சுற்றுப்புற சூழலை பற்றி ரொம்ப பேசுறாங்க. அது ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட். இன்னைக்கு உலகம் முழுக்க எங்க போனீங்கன்னாலும் என்வாயர்மெண்ட் பற்றி பேசுறாங்க. என்வாயர்மெண்ட் ஒரு பெரிய கன்சர்ன் ஆகிவிட்டது. அது ஒரு பெரிய ஒரு கவலை தரக்கூடிய ஒரு காரியம் ஆகிவிட்டது. என்வாயர்மெண்ட்டை கெடுக்கிறார்கள் என்பது விளங்குகிற ஜனங்களுக்கு. இப்படி இருக்கக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, இந்த பூமியை நாம கெடுத்து போடுகிறோம். தேவன் மனுஷனை வச்சப்ப சொன்னார், ஏதேன் தோட்டத்தில் இருந்து கொண்டு இப்ப நீ இதை விஸ்தாரப்படுத்து, இது எங்கும் போய் என்னுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட நீ, அன்பின் பிள்ளையா இருக்கிற நீ, இந்த அன்போடு இந்த பூமியை நீ தாங்கி நடத்தி வழி நடத்தி கொண்டு போய் என்ன எப்படி இருக்க வேண்டும், எப்படி காரியங்களை செய்ய வேண்டும் என்று இதை ஃபேஷன் பண்ணுவது, மாடல் பண்ணுவது, வனைவது, உருவாக்குவதெல்லாம் உங்க கையில கொடுக்கிறேன். நீ போய் இந்த பூமி முழுக்க நான் எப்படி இதை செய்வேனோ அப்படி நீ செய் என்று கர்த்தர் கொடுத்தார். பாவம் எல்லாத்தையும் கெடுத்து போட்டு இன்றைக்கு பூமியை பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறோம். மலைகள், காடுகள், மரங்கள், செடி கொடி எல்லாம் பார்த்து ஆஹா ஓஹோ கர்த்தர் இவ்வளவு பண்ணிருக்காருன்னு சொல்றோம். இதெல்லாம் நத்திங். மனுஷன் தேவன் இதை எப்படி ஆண்டு கொண்டு நடத்துவாரோ அதன்படி செஞ்சானா இன்னைக்கு எப்படி இருக்கும் தெரியுமா பூமி? எண்ணி பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு பூமியா இது இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். அப்ப ரூல் அண்ட் டொமினியன், ஆண்டு கொள்ள கடவுள்னா இதுதான் அர்த்தம். அது மட்டுமல்லாமல் இந்த ஆளுகையை அவன் பூமி எங்கும் செலுத்தி, சமுத்திரம் எப்படி ஜலத்தினால் நிறைந்திருக்கிறதோ அப்படி பூமி முழுதும் தேவனை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கிற வரைக்கும் விடக்கூடாது. அதுதான் ஆளுகை. எப்படி வாழ வேணும் மனுஷன்? ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிக்கிறான் வாழ்க்கையை, அந்த சின்ன இடத்துல அங்க ஆரம்பித்து பூமி முழுவதின் மேலும் தன்னுடைய ஆளுகையை செலுத்தி, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல தேவனை அறிகிற அறிவினால் இந்த பூமி முழுவதும் நிறைகிற வரைக்கும் இவன் தேவனை அறிகிற அறிவை இந்த பூமிக்கு அவன் தர வேண்டும். தேவனை அவன் வெளிப்படுத்த வேண்டும், தன்னுடைய தேவனுடைய சாயலை வெளிப்படுத்த வேண்டும், தேவனை குறித்த காரியங்களை இந்த பூமியில் அவன் வெளிப்படுத்த வேண்டும். இந்த பூமி முழுவதும் தேவனை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்க வேண்டும், சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல. அது மட்டுமில்லாமல் ஆண்டு கொள்ள கடவர்கள் சொன்னா அதுல இன்னொரு காரியம் இருக்குது. ஆண்டு கொள்ள கடவர்கள்னா ஏதோ கூலிக்கு வேலையாள் மாதிரி வேலை செய்யக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்திலிருந்து மனுஷர்கள் அதை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்பினார். நம்ம வேலையாட்களா வைக்கல. we are not working for God, we are working with God. இருக்கீங்களா? தேவனோடு கூட சேர்ந்து வேலை செய்யறோம். ஃபேமிலி பிசினஸ்ங்க இது. ஹலோ, ஃபாதர் அண்ட் சன்ஸ் கம்பெனி இது. ஃபாதர் அண்ட் சன்ஸ் கம்பெனி இது. இது கூலி ஆட்கள் இல்லை. நம்ம ஏதோ அவர் சர்வவல்லமுள்ள தேவன் அவர் பாதத்தில் மண்டிட்டு கிடக்கிறேன் நான், அப்படி கிடையாது. தம்முடைய பிள்ளைகளா இருந்து, என் ஸ்தானத்திலிருந்து என்னுடைய பிள்ளைகளா இருந்து இங்க கம்பெனியை நடத்துன்றார். இந்த பூமியை நீ வைத்துக்கோ, இதை வச்சு நீ பண்ணு, பிசினஸ் பண்ணு, இது ஃபேமிலி பிசினஸ், இத அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு செய் என்று சொல்லுகிறார். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட 2 கொரிந்தியர் 6:1 சொல்லும் போது உடன் ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார். யாரோட? தேவனோடு கூட, கிறிஸ்துவோடு கூட உடன் ஊழியக்காரர்களா இருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார். அவரோடு சேர்ந்து செயலாற்றுறோம். அவருக்கு வேலைக்காரர்கள் இல்லை, அவரோடு சேர்ந்து செயலாற்றுகிறோம். சரி, 4வது ஒன்னு சொன்ன, தேவன்
மனுஷனை உண்டாக்கும் போது தம்மை போலவே உண்டாக்குனார். ஏன்? அவனோட ஐக்கியம் கொள்ள முடியாத, ஐக்கியம் கொள்வது மட்டுமல்ல, இரண்டாவது அவன் சில காரியங்களை நிறைவேற்றும்படியாக அவன் உண்டாக்கப்பட்டான். ஆகவேதான் அவன் ஆண்டுகொள்னு சொல்லுகிறார். ஏன்னா ஆண்டு கொள்றது மூலமா தான் அதை நிறைவேற்ற வேணும். அதான் மூன்றாவது காரியம். ஆண்டு கொள்வது மூலமாக அவன் நிறைவேற்றுகிறான் சொன்னா ஆண்டு கொள்ளுறதுல என்ன செய்கிறான் என்பதை பார்த்தோம். நான்காவது, மனிதன் இப்படியாக இந்த பூமியிலே தேவனோடு கூட சேர்ந்து செயலாற்றி ஆளுகையை செலுத்தி அதிகாரத்தை உபயோகப்படுத்தி தன்னுடைய ஆற்றலை உபயோகப்படுத்தி ஜெபத்திலே ஆளுகை செய்து ஜெபத்தின் மூலமாக அதிகாரத்தை செலுத்தி தேவனுடைய நோக்கங்களை இந்த பூமியிலே நிறைவேற்ற வேண்டும். ஆளுகை செலுத்துறதை பற்றி சொன்னேன். ஆண்டு கொள்ளணும். ஆண்டு கொள்ளுகிறது, அதிகாரம் செலுத்துறது மெயினா ஜெபத்தின் மூலமாக தான் ஆளுகையும் அதிகாரத்தையும் நாம் செலுத்துகிறோம். ஜெபம் என்கிறது ஆளுகை அதிகாரம் செலுத்துற நேரம். அது அடுத்த வாரம் பேச போகிறேன். ஏன் ஜெபிக்கணும்னா ஆளுகை அதிகாரம் செலுத்துற நேரம். அங்கதான் ஆர்டர்ஸ் கொடுக்கப்படுகிறது, அங்கதான் பிளான்ஸ் போடப்படுகிறது, அங்கதான் ஆர்டர் இஷ்யூ பண்றோம், அங்கதான் வேலை நடக்குது. பாருங்க, இது ஆபீஷியல் ஒர்க் மாதிரி. ஜெபம் என்கிறது ஆண்டு கொள்ளுகிறது, அதிகாரத்தை செலுத்துகிறதுக்கு உபயோகப்படுத்தப்படுகிற ஒரு கருவியாக இருக்கிறது. ஆகவே மனுஷன் தேவனோடு கூட சேர்ந்து செயலாற்றி ஜெபத்தின் மூலமாக ஆளுகை அதிகாரத்தையும் செய்து தேவனுடைய நோக்கங்களை இந்த பூமியிலே நிறைவேற்ற வேண்டும். இதுதான் நான்காவது. இதெல்லாம் ஜெபத்தின் மூலமாய் செய்யப்படுகிறது. ஆளுகை அதிகாரம் செலுத்துவது என்பது பூமி ஆண்டுகொள்னு சொன்னா அதுதான் ஜெபம். ஜெபத்தின் மூலமாக தான் அவன் ஆண்டு கொள்கிறான். அதுக்குதான் ஜெபம் பிரயோஜனப்படுகிறது. அதனால தான் நான் சொல்றேன், அநேகர் சொல்லுகிறது தவறு. என்ன சொல்றாங்கன்னா, ஜெபம் மனுஷன் பாவத்தில் விழுந்த பிறகுதான் ஜெபம் வந்ததுங்க. மனுஷன் பாவத்தில் விழுந்து தேவனை விட்டு பிரிந்து போன பிறகு அப்புறம் போய் தேவனே தேவனேன்னு கத்திக்கிட்டு இருந்தான். கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சான். கர்த்தரிடத்தில் திரும்பி வருவதற்கு, கர்த்தரோடு உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்காக அவன் பட்ட பாடுதான் ஜெபம். அதன் மூலமா தான் ஜெபமே உருவாச்சுங்கிற மாதிரி சிலர் சொல்றாங்க. திருப்பி கனெக்ஷனை ஏற்படுத்திக் கொள்றதுக்கு அவன் தேவனிடத்துல கெஞ்சிட்டு இருக்கானே, அதுதான் ஜெபம்னு கிடையாது. பாவத்தில் விழுந்த பிறகு ஜெபம் வரவில்லை. என்றைக்கு மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டானோ தேவனுக்கும் இவனுக்கும் என்றைக்கு உறவு ஆரம்பிச்சதோ அன்றையிலிருந்தே ஜெபம் ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்லிக் கொள்கிறேன். என்றால் ஜெபத்துல ரெண்டு காரியம் இருக்குது. வெறும் கனெக்ஷன் மட்டும் இல்ல, தேவனோட கனெக்ஷன் ஏற்படுத்திக் கொள்வது மட்டுமல்ல, ரெண்டு அம்சங்கள் இருக்குது ஜெபத்துல. ஒன்னு என்னவென்றால் தேவனோடு கூட ஒரு அன்பின் உறவு, அது ஜெபத்துல காணப்படுகிறது. இரண்டாவது காரியம் என்ன? தேவனுடைய நோக்கங்களிலே மனுஷன் பங்கேற்று தேவனோடு கூட செயல்படுவது. ரெண்டு காரியம். ஜெபம்னு சொன்னா தேவனோடு கூட அன்போடு உறவாடுவது, தகப்பன் பிள்ளையிட்டு இருக்கிற உறவு மட்டுமல்ல, ஒரு பெரிய வேலை நிறைவேற்ற வேண்டியதா இருக்குது. அந்த வேலையில கருத்தா இருந்து அதை லட்சியமாய் கொண்டு பிள்ளை அந்த வேலையை நிறைவேற்றுகிறான். ஆகவேதான் ஜெபத்தை கர்த்தர் மனுஷன் பாவத்தில் விழுந்த பிறகு கொடுக்கல. ஜெபம் என்கிறது பாவத்தில் விழுகிறதுக்கு முன்பாகவே ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. ஆகவே ஜெபத்தில் வரும்போது மனுஷன் என்ன பண்றான்? முதல்ல நடக்கிறது என்ன? தேவனோடு கூட உள்ள கம்யூனியன், தேவனோடு கூட உள்ள ஐக்கியம், தேவனோடு கூட உறவாடுகிறான். தேவனோடு கூட அன்பு உறவாடுதல் அங்கே இருக்கிறது. அந்த உறவாடுவதன் மூலமாக தேவனை இவன் நேசிக்கிறதன் மூலமாக, தேவன் இவனை நேசிக்கிறதன் மூலமாக அன்பின் பரிமாற்றம் அங்க இருக்கிறபடினாலே என்ன ஆகிறது? அந்த உறவாடுதல் மூலமாக தேவனோடு தேவனுடைய பிரசன்னத்தில் அவன் இருக்கிறதன் மூலமாக தேவனுடைய நோக்கங்களையும் தேவனுடைய திட்டங்களையும் தேவனுடைய எண்ணங்களையும் தேவனுடைய விருப்பங்களையும் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய லட்சியங்களையும் தேவனுடைய உணர்வுகளையும் இவன் தன்னுடையதாக்கி கொள்ளுகிறான். இருக்கீங்களா? அதனாலதான் நான் பிரசங்கம் பண்ண போறேன் ஒரு நாள். இந்த ஒய் பிரேயர்ல முக்கியமா எதுக்கு ஜெபம் பண்ணணும்னா, ஜெபத்துல கத்தர் மாறுறது இல்லை. நிறைய பேர் கத்தரை மாத்திர ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. கத்தர் மாறுறது இல்லைங்க. நான் சொல்றேன், ஜெபம் பண்ணீர்கள் என்றால் நீங்கள் மாறி விடுவீர்கள். ஏன் மாறிடுங்க? ஜெபம் பண்ற சரியான ஜெபம் பண்ற ஆளா இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? ஜெபம் பண்ணும்போது தேவனோடு அன்பின் பரிமாற்றம் இருக்கும். தேவன் உங்களை நேசிக்கிற அந்த அன்பு, நீங்கள் தேவனை நேசிக்கிற அந்த அன்பு, ரெண்டுக்கும் இந்த அன்பின் உறவாடுதல் இருக்கும். அந்த அன்பின் உறவாடுதல் தேவனோடு சஞ்சரிக்கிறது, தேவனோடு உறவாடுவது இருக்கும்போது என்ன ஆகிறது? நீங்க மாற்றப்படுறீங்க. உங்களுடைய எண்ணங்கள்லாம் மாறிடுது. அவருடைய சிந்தை, அவருடைய லட்சியம், அவருடைய நோக்கம், அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம், இதெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுகிறீர்கள். அப்ப ஆளே மாறிடுறீங்க. அதனால தான் பாருங்க, ஜெபம் பண்ற ஆள் வித்தியாசமான ஆளா இருப்பான். ஹலோ, ஏன் ஜெபம் பண்ணிட்டு சும்மா வெளியே வந்துட முடியாது? சரியான ஜெபத்தை சரியான விதத்துல பண்ணா அதே மாதிரி இருக்க முடியாது. சேலஞ்ச் பண்ணி சொல்லுகிறேன், சரியான விதத்தில் ஜெபம் பண்ணுகிறவர்கள் அப்படியே இருக்க முடியாது ஆவிக்குரிய ஜீவியத்திலே.
அவர்கள் அப்படியே முற்றிலும் மாற்றப்படுகிறார்கள். தேவனுடைய சித்தம், நோக்கம், விருப்பம், எண்ணங்கள் எல்லாம் இவர்களுடைய மாறி விடுகிறது. என்னப்பா அப்படி இருந்தா இப்ப இப்படி ஆயிட்டேன்னா அதுதான் ஜெபம் பண்ற ஜெபத்தினுடைய எஃபெக்ட். அது கர்த்தருடைய பிரசன்னத்துல இருந்து கர்த்தரை நேசித்து கர்த்தரோடு உறவாடி அவருடைய எண்ணங்களையும் நோக்கங்களையும் லட்சியங்களையும் விருப்பங்களையும் சித்தத்தையும் உணர்வுகளையும் முற்றிலுமாய் நம்முடையதாக்கி கொள்ளுகிறோம். நாம் மாற்றப்படுகிறோம். இது ஜெபத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பிரயோஜனமாக இருக்கிறது. அதனால்தான் ஜெபம் பண்ண வேணும். பாருங்க, அது ஒரு காரணம். அதுக்கு பின்னாடி வருவோம். முதல்ல யார் ஜெபம் பண்ணது? பாவம் வந்த பிறகு ஜெபம் வரல, பாவத்துக்கு முன்னாடி ஜெபம் வந்துருச்சு. மனுஷனை உண்டாக்கி தேவன் உறவை ஏற்படுத்தி கொண்ட உடனே வந்துருச்சு. திருப்பவும் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். ஆதாம் தான் முதல்ல ஜெபம் பண்ண ஆளு. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு திருப்பவும். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கவே வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஜெபம்னா என்ன? தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கும் ஒரு ஐக்கியம். தேவன் வருகிறார், மனுஷனை அழைத்து கொண்டு வர்றாராம் தோட்டத்துக்கு, அதை பண்படுத்தும் காக்கும் வைத்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை புசிக்கலாம், இதை புசிக்க கூடாதுன்னு அவனுக்கு கட்டளையை கொடுக்கிறார். பாருங்க, மனுஷனை கொண்டு வந்து அவன் அழைத்து கொண்டு வந்து தம்மோடு வைத்து கொண்டு தம்முடைய எண்ணங்களையும் தம்முடைய நோக்கங்களையும் சித்தத்தையும் விருப்பத்தையும் அவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அங்கே ஆரம்பிச்சிருச்சு. 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிப்போம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். கேட்டாங்களா? ஜெபம் அங்கே ஆரம்பிச்சிருச்சு. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். எப்படி பாருங்க. அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆகவே ஜெபம் என்கிறது அங்கே ஆரம்பித்து விட்டது. ஆதாமை என்னைக்கு அழைத்து வந்து பண்படுத்தி காத்துக்கொள்னு சொல்லி அவனுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து தன்னுடைய லட்சியத்தையும் நோக்கத்தையும் விருப்பத்தையும் அவனுக்கு என்னைக்கு தெரியப்படுத்தினார தேவன், அதெல்லாம் தேவனும் மனுஷனும் உறவாடுகிற ஒரு சம்பவம் அங்கதான் ஆரம்பிக்கிறது. அதுதான் ஜெபம். தேவனுடைய பிரசன்னத்தில் மனுஷன் இருக்கிறான். தேவன் மனுஷனுக்கு சில காரியங்களை சொல்லுகிறார், மனுஷன் கேட்கிறான், அதை ஏற்றுக்கொள்கிறான், அதை செய்ய ஆயத்தமாகிறான். பகலின் குறிச்சியான வேளையில தோட்டத்தில் உலாவுகிற தேவன் அப்படின்னா அன்னைக்கு பார்த்து அவர் வரல, என்னைக்குமே அப்படிதான் வந்து உலாவிட்டு இருந்திருக்கிறார். அதனாலதான் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவன் அவர். அப்படிப்பட்ட தேவன் அவர். பகலின் குளிர்ச்சியான வேளையில வந்து உலாவுகிற தேவன், மனுஷனோடு சஞ்சரிக்கிற தேவன், மனுஷனோடு உறவாடுகிற தேவன். ஆகவே ஜெபத்தில் 2 காரியம் இருக்குது பாருங்க. ஒன்னு, தேவனோடு உள்ள ஐக்கியம், அவனும் தேவனும் ஒன்னா இருக்கிறாங்க. 2வது, தேவனுடைய நோக்கங்களுக்கு மனிதன் உடன்படுகிறான், தேவனுடைய நோக்கங்களை மனுஷன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துக்கு வருகிறான். அதான் ஜெபம். ஆகவேதான் 5வது காரியம் எழுதி கொள்ளுங்கள். ஆகவேதான் ஜெபம் என்கிறது prayer is not optional, it is absolutely necessary. ஆகவேதான் ஜெபம் முற்றிலும் அத்தியாவசியம். பண்ணலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஜெபம்ங்கிறது பண்ணா உண்டு, இல்லைன்னா இல்ல, அப்படி கிடையாது. ஜெபம் பண்ணலன்னா மாபெரும் ஃபெயிலியர் தான் வாழ்க்கையில. பாருங்க, வாழ்க்கையில் ஒரு பெரிய ஃபெயிலியருக்குள்ளாக நாம் செல்லுவோம் ஜெபிக்கவில்லை என்று சொன்னால். ஏனென்றால் ஜெபம் ரொம்ப அத்தியாவசியமா இருக்குது. ஜெபிக்காம ஒரு காரியமும் நடக்க போகிறது இல்லை நம்முடைய வாழ்க்கையில. மறுபடியும் சொல்றோம் பாருங்க. அநேகம் இருக்குது இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு புரிய வேண்டும். நாம் கேட்காமல் தேவன் ஒன்றையும் செய்ய போகிறது கிடையாது. நாம் சேர் பிலாசபி போன வாரம் சொன்னது, அதை விட்டுருங்க. அப்படியே ஆடிக்கிட்டு கர்த்தர் எல்லாம் அதது நேரத்துக்கு அதது நடக்கும் பிரதர். முக்காவாசி வாழ்க்கை பாருங்க நடக்கல. ஏன் நடக்கல பிரதர்? அதாவது நேரத்துக்கு நடக்கும் சொல்லி கர்த்தர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாரு, அவர் எல்லாம் செய்வாருன்னு சொன்னா அட்லீஸ்ட் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையாவது 100க்கு 100 அற்புதமா இருக்கணுமே. ஏன் அப்படி இல்ல? அவர்கள் வாழ்க்கையை எந்த அளவுல இருக்குதுன்னு சொன்னா எல்லாம் அதாவது நடக்கும்னு இவங்க பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது நடக்கல. கர்த்தர் சொல்றாரு, நடக்கணும்னா நீ வேண்டிக் கொள்ளணும், நீ கேட்கணும், நீ விரும்பணும், நீ லட்சியத்தை மனசுல வைக்கணும், நீ என்னோட கூட நேரத்தை செலவழிக்கணும், என்னுடைய சித்தத்தை நோக்கத்தை லட்சியத்தையும் உன்னுடையதாக்கி கொள்ள வேண்டும், நீ மாற வேண்டும், என்னுடைய நோக்கத்தை செய்கிறவனாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில நான் விரும்புகிற காரியங்களை நடப்பிக்க முடியும். அப்பொழுதுதான் வெற்றி உண்டாக முடியும். இருக்கீங்களா? நீங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டில் எத்தனை உதாரணங்களை பாருங்க. ஆபிரகாம், மோசே, கிதியோன், தாவீது, தானியேல், இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம், நேரம் இல்ல. அவர்கள் எல்லாரையும் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க.
அவர்களை வச்சுதான் தேவன் காரியங்களை நடப்பித்தார். அவரெல்லாம் இன்னைக்கு நாம ரட்சிக்கப்பட்டது போல ரட்சிக்கப்படாதவர்கள். இயேசுவின் ரத்தம் சிந்தப்படலை, இன்னும் அவருடைய பாவங்கள் சும்மா மூடப்பட்டதுதான். அவர்கள் ஏதோ ஒரு தற்காலிக அரேஞ்ச்மெண்ட்ல கர்த்தரோடு கூட உறவாடி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஜெபத்துல எவ்வளவு பெரிய காரியங்களை சாதித்தார் என்று பாருங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை பூமியில செய்யணும்னா ஆபிரகாம்னு ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் ஒரு காரியத்தை செய்யணும், அதுக்கு ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறார், மோசே என்கிற மனுஷனை. அவன் தேவனோடு உறவாடுகிறான், அவன் தேவனுடைய எண்ணங்களை புரிந்து கொள்கிறான், தேவனுடைய லட்சியங்களை விருப்பங்களை தன்னுடையதாக்கி கொள்கிறான், அவன் தேவனுடைய சார்பில செயலாற்ற ஆரம்பிக்கிறான். அப்படிதான் காரியம் நடக்குது. தானியேல் அப்படிதான், தாவீது அப்படிதான். எல்லாரும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இவர்கள் எல்லாரும் தேவனுடைய சித்தத்தை தங்களுடைய சித்தமாக்கி கொண்டு இந்த பூமியில அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அதற்காக எழும்பினவர்கள். தேவன் அவர்களை உபயோகப்படுத்துகிறார். இப்படிதான் நடக்க வேண்டும் என்று தேவன் ஒரு திட்டத்தை தீட்டிட்டார், வச்சிட்டாரு. ஆகவே அது இப்படித்தான் நடக்க வேண்டும். ஆகவே ஜெபம் அத்தியாவசியமா இருக்கிறது. மனுஷன் தேவனுடைய விருப்பங்களை தன்னுடைய விருப்பமாக்க வேண்டும், தேவனுடைய சித்தத்தை தன்னுடைய சித்தமாக்க வேண்டும். அதன்படி அவன் தேவனை ஜெபத்தில் அணுக வேண்டும். அதன்படி தேவனுடைய காரியங்களை இந்த பூமியிலே அவன் நிறைவேற்றி செய்து வைக்க வேண்டும். ஏழாவது, கடைசியா ஏழாவது, தேவனுடைய நோக்கங்கள், தேவனுடைய சித்தம். இதுதான் நம்முடைய ஜெபத்திலே நமக்கு தைரியத்தை தருகிற காரியங்கள். தேவனுடைய சித்தம் நோக்கம் இல்லாம ஜெபத்துல தைரியமா ஜெபம் செய்ய முடியாது. தேவனுடைய சித்தமும் நோக்கமும் தெரிந்திருந்தால் பிச்சை கேட்க வேண்டியதில்லை, கெஞ்ச வேண்டியதில்லை. தேவனுடைய சித்தம் நோக்கம் தெரிந்தால் கூப்பாடு போட வேண்டியதில்லை. தேவனுடைய சித்தம் நோக்கம் தெரிந்தால் போய் ஒருத்தர் சொல்றாரு இல்லையா, ஒருத்தர் சொல்றாரு, ஆங்கில பிரசங்கியார் ஒருத்தர் சொல்றாரு, I'm going to bombard the gates of heaven. கேட்ஸ் ஆஃப் ஹெவன் நீ என்ன பம்பார்டர் பண்றது? பம்பார்டு பண்ண வேணாம், அங்க கேட்லாம் திறந்தா இருக்குது. அவர் சொல்றாரு, உள்ள வான்னா நான் கேட்டை போய் அடிக்க போறேன்னா அடிச்சுக்கன்னு விட்டுற போறாங்க, அவ்வளவுதான். திறந்தா இருக்குது. கிருபாசன தண்டையிலே தைரியமாய் சேர கடவும்னு சொல்லிட்டு அங்க இன்வைட்டிங் பார்ட்டி, அங்க வெல்கமிங் கமிட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்குது நம்மள வெல்கம் பண்றதுக்கு. இவர் சொல்றாரு, நான் போய் அங்க பம்பார்டு பண்ணி நான் திறக்க போறேன்னாக்கும் அப்படிங்கிறாரு. புரியாத ஆட்கள். புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. எது நமக்கு போகிறதுக்கு தைரியத்தை கொடுக்கிறது, எது போறதுக்கு தைரியத்தை கொடுக்கிறதுனா தேவனுடைய நோக்கம் திட்டத்தை அறிந்து கொண்டு அதை நாம் ஜெபிக்கும் போது. அதனாலதான் நான் சொல்றேன், தேவனுடைய சித்தம் தான் ஜெபத்தினுடைய பேக் போனாக, முதுகெலும்பாக இருக்கிறது. தேவனுடைய சித்தம் தான் ஜெபத்தினுடைய இருதயமாய் இருக்கிறது, ஜெபத்தினுடைய மையமாய் இருக்கிறது. ஜெபத்தினுடைய பலன் என்ன, ஜெபத்தில் இருக்கிற ஸ்ட்ரெங்த் என்ன, நம்முடைய ஜெபத்தின் ஸ்ட்ரெங்த் என்ன? சிலர் சொல்றாங்க, ஆமையா நான் ஒரு நாளைக்கு 4 மணி நேரமா ஜெபம் பண்ணிடுறதையா, அது இல்ல ஸ்ட்ரெங்க். நல்ல கவனிங்க, தப்பா புரிஞ்சு கொள்ள கூடாது. 4 மணி நேரம் ஜெபம் பண்றது நல்லதுதான், ஆனா நீங்க எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்கன்றது ஸ்ட்ரெங்க் கிடையாது. நீங்க தேவனுடைய சித்தத்தை எவ்வளவு அறிந்து வைத்திருக்கிறீர்கள், அதன்படி எப்படி ஜெபம் பண்ணீங்கன்றதுதான் ஸ்ட்ரெங்க். ஆகவேதான் அதை பற்றிலாம் மேன்மை பாராட்டக்கூடாது ரொம்ப. அதனாலதான் அதை பற்றி நான் இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணேன், அத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணேன், இது என்னமோ பரலோகத்துல 1 மணி நேரத்துக்கு ஒரு ஸ்டார்ன்ற மாதிரி கொடுக்குற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க. இத்தனை மணி நேரத்துக்கு நிறைய பேர் அப்படி கொடுத்தா நிறைய பேருக்கு இந்த பூமியில நிறைய விசுவாசிகளுக்கு வெறும் ஸ்டாரா இருக்கும் உடம்பெல்லாம். ஜெபம் பண்றதுல ஒன்னும் குறைச்சல் இல்லை. ஆனா தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்றதுல தான் பிரச்சனை. பாருங்க, இவங்க பாட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறது, அக்கடான்னு போட்டு முழங்கால் படிட்டு முழங்கால் காப்பு காய்க்கணும், அப்பப்ப பாத்துக்கிறது முழங்கால். ஏன்னா சொல்லிட்டாங்க, முழங்கால காட்டு. ஆவிக்குரிய மனுஷன்னா முழங்கால பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நாங்க. சோ அவங்க சொன்னது என்னமோ ஒரு கரெக்டான விதத்துல சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க வெறும் காப்பு இருந்தா போதும் ஆவிக்குரிய மனுஷன் நினைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்ப அவங்க சொன்னது எப்படின்னா, தேவனுடைய நோக்கங்களை புரிந்து கொண்டு அதற்காக தேவனிடத்திலே ஜெபிக்கிற மனுஷனாக, அதுக்கு நேரத்தை அதிகமா செலவழிக்கிற மனுஷனா இருந்தா ஆவிக்குரிய மனுஷன், அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா இவங்க அதெல்லாம் விட்டுவிட்டு, காப்பு இருக்கா, காப்பு காய்ச்சிருக்கா, முட்டி தேஞ்சிருக்கா, தேஞ்சிருந்தா நீ ஆவிக்குரியவன் ஆக்கி இப்படி கொண்டாந்துட்டாங்க. பாருங்க, மேன்மை பாராட்டுதல் அதுல இருக்கக்கூடாது. ஒரு நாளும் ஏன் ஜெபம், ஏன் உபவாசம், நான் அப்படி பண்ண நாக்கம் பிரதர், நான் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கலையாம் பிரதர், நான் கடும் காப்பிய தவிர நாவல ஒன்றாகலும் படவில்லையாக்கும், அப்படி ஆக்கும், நான் இப்படி ஜெபம் கிடந்த நாக்கும், அப்படி தவம் கிடந்த நாக்கும். இதெல்லாம் கிறிஸ்தவனுக்கு அடையாளமே கிடையாது, கிறிஸ்தவர்களுக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இது மதம், மார்க்கம், கிறிஸ்தவம் அல்ல. கிறிஸ்தவத்தில் ஒண்ணுதான் மேன்மை பாராட்டுதல். அது என்ன? கிறிஸ்து, தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கம். என் தேவன் அவர் என்ன நோக்கங்களை வைத்திருக்கிறார், லட்சியங்களை வைத்திருக்கிறார், அதைத்தான் பிரதானமாய் நாம் எண்ணுகிறது.
ஆகவே ஜெபத்திலே நம்முடைய முதுகெலும்பு, ஜெபத்தினுடைய பலன், ஜெபத்தினுடைய சக்தி எல்லாம் எதுல அடங்கி இருக்கிறது? ஜெபத்திலே நமக்கு இருக்கக்கூடிய தைரியம், கான்பிடன்ஸ் எதுல இருக்கிறது? நாம எவ்வளவு நேரம் ஜெபிச்சோம், நாம எப்படி நின்று ஜெபிச்சோம், நாம பரலோகத்தை பிடிச்சு தொங்கணுமா, சிங்காசனத்தை பிடிச்சு ஆட்டணுமான்றதுல அல்ல, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டோமா என்கிறதுல தான் இருக்கிறது. நம்முடைய ஜெபத்தினுடைய வல்லமையும் சக்தியும் அதிலே தான் அடங்கி இருக்கிறது. இருக்கீங்களா? ஆகவேதான் நம்முடைய முயற்சிகளை பற்றி மேன்மை பாராட்டுறதுக்கு அங்க அர்த்தமும் கிடையாது, நேரமும் கிடையாது. தேவனுடைய சித்தம் தான் நம்முடைய ஜெபத்துக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது. நாம் எதை பற்றி ஜெபித்தாலும் சரி, நம்முடைய தேவைகளை பற்றியோ, சுகத்தை பற்றியோ, விடுதலை பற்றியோ, பாதுகாப்பை பற்றியோ, தைரியத்தை பற்றியோ, செழிப்பை குறித்தோ, வெற்றியை குறித்தோ எதை பற்றி ஜெபம் பண்ணாலும் அது எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும்? தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். இது எனக்கு தேவைங்கிறது அல்ல, இதுதான் என்னை குறித்த தேவனுடைய சித்தம், அதுதான் ஜெபம். ஜெபம்னா என்ன அடிப்படையா? கர்த்தாவே நீர் சொல்லிவிட்டீர், இது உம்முடைய சித்தம் என்று நீர் விளங்க பண்ணி விட்டீர், உம்முடைய வார்த்தையில நீர் சொல்லி இருக்கிறீர் இதுதான் சித்தம் என்று. ஆகவே உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதாக, அதுதான் ஜெபம். பாருங்க, சில வசனங்களை எடுத்து காண்பிக்கிறேன், குயிக்கா கடகடன் போவோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 18:10. அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்ப வருவேன். கர்த்தர் சாராளை பார்த்து சொல்றாரு, ஒரு உற்பவ கால திட்டத்தில்னா ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுமோ அந்த பீரியட்ல, இன்னொரு 10 மாசத்துல உங்கள்கிட்ட திரும்பி வர்றேன்றார். ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாக உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராளை குறித்து இங்க ஆபிரகாமுக்கு சொல்லப்படுகிறது, சாராளுக்கும் சொல்லப்படுகிறது. உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். நான் 10 மாசத்துல இங்க வரப்போறேன், திரும்ப ரிட்டர்ன் ஆறேன், அப்போ உனக்கு ஒரு குமாரன் இருப்பான். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். பாருங்க, சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று தேவன் சொல்லிவிட்டார், தேவன் வாயை திறந்து சொல்லிட்டார். பாருங்க, இதுக்கப்புறம் வர நிறைய வசனங்கள் திட்டவட்டமா சொல்லுது, தேவனுடைய ஜனத்தின் மத்தியிலே மலடு இருப்பதில்லை என்று எழுதியிருக்கு. இருக்கா? இது ஆரம்ப காலங்கள், அப்பதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்க இவருக்கு குழந்தை பெறதே பெரிய பிரச்சனையா இருக்குது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, இன்னும் 10 மாசத்துல நான் ரிட்டர்ன் ஆகிறேன், உன்னை வந்து பார்ப்பேன், நீ அப்பொழுது ஒரு குமாரனை பெற்றிருப்பாய், உனக்கு ஒரு குமாரன் இருப்பான், உன்னுடைய மனைவிக்கு ஒரு குமாரன் பிறந்திருப்பான்னு சொல்லுகிறார். ஒரு பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம், அது ஏன்னு சொன்னா கர்த்தருடைய சித்தம். அது மலடு இருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. இதனாலதான் இதுக்குதான் ஜெபத்துல அதிகாரம் எங்க இருந்து வருது? மலடு இருக்கக்கூடாதுன்னு நீ சொல்லிவிட்டேர் ஆண்டவரே, ஆகவேதான் நான் அதை விசுவாசிக்கிறேன். மலடு இருப்பதில்லை, பிள்ளை உண்டாகும், இயேசுவின் நாமத்தில் அது உண்டாகும், தேவனுடைய சித்தம் நிறைவேறும் என்று அப்படிதான் காரியங்கள் நடக்குது. பாருங்க, கர்த்தர் சொல்லிட்டார், ஆகவே செய்கிறார். கர்த்தர் சொல்லிட்டார், அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். கர்த்தர் சொல்லிட்டாரு, அது நடக்கிறது. பார்ப்போம், உபாகமம் 1ஆம் அதிகாரம். நாம் நிறைய பார்த்து பிரசங்கம் பண்ண வசனம் திரும்ப வாசிக்க போறேன். உபாகமம் 1:10-11. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார், இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களை போல் திரளாய் இருக்கிறீர் சொல்லுகிறார். பாருங்க, இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். எப்படி இருக்கீங்க நீங்க? வானத்தின், ஆல்ரெடி வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கிறீர்கள். அடுத்த வசனம் பாருங்க, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை தலை சுத்துது. ஏற்கனவே வானத்தின் நட்சத்திரம் போல ஆகிட்டாரு. பிள்ளை இல்லாதவன் எடுத்து அவனுக்கு ஒரு வாக்கு கொடுத்து அந்த வாக்கு தத்துவத்தை அவன் விசுவாசிக்க, கர்த்தர், அப்பா நீ பிள்ளை இல்லாம இருக்கக்கூடாது, நீ ஏன் ஆடு, என்ன நம்பி வந்தவன் பிள்ளை இல்லைன்னு சொல்லலாமா? நீ என்ன நம்பி இருக்கிறவன் இப்படி இருக்கலாமா? நீ இப்படி இருக்க கூடாது, உனக்கு பிள்ளை இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா எல்லாம் பாக்குறான், உனக்கு பிள்ளை இருக்கணும்னு சொல்லி அவனுக்கு பிள்ளைய கொடுத்து அற்புதத்தை செஞ்சு, மனைவிக்கு 90 வயசு, இவனுக்கு 100 வயசு, அப்ப பிள்ளைய கொடுத்து வானத்தையும் பூமியை அசைச்சு அவனுடைய கற்பத்துல வேலை செஞ்சு அவங்களை திரும்ப இளமையாக்கி அவர்களுக்கு பிள்ளைய கொடுத்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு, அது பண்ணது மட்டுமல்ல, பிள்ளையே இல்லாதவன 1000 மடங்கு பெரியவன் ஆக்கிட்டு அப்புறம் சொல்றாரு, இப்போ 1000 மடங்கு பெருசா இருக்கிறீங்க. இல்ல, இப்போ வானத்து நட்சத்திரம் போல பெருசா இருக்கிறீங்க. அவனை வானத்து நட்சத்திரம் போல ஆக்கிட்டார் அவனுடைய சந்ததியை.
சொல்றாரு, ஏற்கனவே வானத்து நட்சத்திரம் போல ஆயிட்டீங்க, நிறைய லட்சோப லட்சம் மக்கள் இருக்கிறீங்க. இது சொல்லும் போது லட்சோப லட்ச இஸ்ரவேலர்கள் இருக்கிறீங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன், இதை விட 1000 மடங்கு நீங்கள் பெருகுவீர்கள். இருக்கீங்களா? பெருக்கம் எப்போ ஏற்படும்? பெருக்கத்துக்காக நாம் விசுவாசிக்கிறோமா, ஜெபிக்கிறோமா? பெருக்கத்துக்காக நாம் ஜெபிக்கிறது, விசுவாசிப்பதெல்லாம் எதன் அடிப்படையில் இருக்க வேணும்? எதை எனக்கு பெருக்க வேணும்ன்றது இல்லை. நான் தான் சொல்றேன் பாருங்க, ரோட்ல இருக்க பிச்சைக்காரங்களோட பெருக்கத்தை விரும்புறான். அவன் சொல்றான், சிக்கிம் லாட்டரி வாங்கி வச்சிருக்க பத்திரமா, அடிக்குங்க, எனக்கு அடிச்சதுன்னா ஒரு 2 கோடி பாத்திரலாம் ஒரு கை அப்படின்னு இருக்கான். அவனும் பெருக்கத்துக்கு தான் பார்த்துட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு வசனம் தெரியாது. எனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்னா, என்னுடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ இன்னைக்கே பெரிய ஆளா இருக்கிற, ஆனா இதை விட 1000 மடங்கு ஒன்ன பெருக்கும்படியா நான் சித்தம் கொண்டிருக்கிறேன். எனக்கு தலை சுத்துது, ஆனா நான் ஸ்டெடி ஆகிக்கிட்டு இதையே தியானிச்சு இதையே என் வாயில வச்சு, இவர் இப்படி சொல்லிட்ட பிறகு நான் கண்டதையும் பேசிட்டு இருக்க கூடாது, என் வாயை கழுவ வேண்டும். இருக்கீங்களா? மற்ற பேச்செல்லாம் நிறுத்தி, இந்த சிறுமை, ஏழ்மை, தாழ்மை, அந்த பேச்செல்லாம் நிறுத்தி, இந்த போலியான நாடகத்தெல்லாம் நிறுத்தி, கர்த்தாவே நான் ஒன்றும் இல்லை, நான் குப்பை, நான் தூசி, நான் ஒன்றுக்கும் அருகதை, இதெல்லாம் நிறுத்தணும் பாருங்க. வாயெல்லாம் சுத்தமா கழுவி முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, ஏற்கனவே இவ்வளவு தூரம் கொண்டு வந்து இருக்கிறீரு, முன்ன இருந்தது எப்படி, இப்ப இருக்கிறது எப்படி, ஆனா இதை விட 1000 மடங்குன்னு சொல்லிடு, எனக்கு தலையே சுத்துது, இருந்தாலும் அதை நினைச்சு உண்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். 1000 மடங்கு என்னை பெருக்குகிறபடியால் ஸ்தோத்திரம், 1000 மடங்கு என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறபடியால் ஸ்தோத்திரம். ஆவியில், ஆத்துமாவிலே, சரீரத்திலே, என்னுடைய கையின் பிரயாசங்களிலே எல்லாவற்றிலும் அப்படி செய்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். இருக்கீங்களா? நான் அதை மெய்யாவே விசுவாசிக்கிறேன். என்னை குறித்து மட்டுமல்ல, இந்த சபையை குறித்து கூட அப்படி சொல்றேன். கர்த்தர் சொல்றாரு, இவ்வளவு தூரம் வந்து இருக்கிற, இதை விட 1000 மடங்கு உன்னை கொண்டு போக போறேன். நான் அதை விசுவாசிக்கிறேன். உண்மையாகவே என் உள்ளத்தில் நான் அதை விசுவாசிக்கிறேன். வாயில் அதை உச்சரிக்கிறேன். விசுவாசத்தை நான் அறிக்கை செய்கிறேன். எல்லா நேரத்திலும் அறிக்கை செய்யறேன். கஷ்டமான நேரத்தில் அறிக்கை செய்யறேன், நல்லா இருக்கிற நேரத்தில் அறிக்கை செய்யறேன், ஸ்மூத்தா போற நேரத்தில் அறிக்கை செய்யறேன், எதிர்ப்புகள் வர்ற நேரத்திலையும் அறிக்கை செய்யறேன். அதே தான் பிடிச்சிட்டு இருக்கேன். என்னுடைய கர்த்தர் சொல்லிவிட்டார், நீர் சொல்லிவிட்டீர், அதை நீர் எனக்கு செய்யும், போதும், அவ்வளவுதான். நான் ஒன்னும் கேட்கல ஆண்டவரே, நீர் சொன்னீர், எனக்கு என்ன தெரியும்? 1000 மடங்குன்ற கான்செப்ட் எனக்கு தெரியாது. நீர் தான் என் மனதில் வைத்தீர், நீர் தான் எனக்கு அதை சொல்லி கொடுத்தீர். நான் கேட்டேன் 1000 மடங்கு, எனக்கு டபுள் மடங்கு கொடுத்தாலே போதும். இப்ப இருக்கிறதுக்கு டபுள் மடங்கு கொடுத்தாலே போதும். ஆனா 1000 மடங்குன்னு அவர் சொல்லிட்டதுனால விடுறது இல்லை. மனசு வச்சுட்டேன், 1000 மடங்கு தான். டபுள் மடங்கெல்லாம் போதாது, ட்ரிபிளும் போதாது, குவாட்ரிபிளும் போதாது, எதுவும் போதாது. 1000 மடங்கு, 1000 மடங்கு பெருகின பிறகு திரும்பவும் சொல்ல போறேன். அப்ப என்னுடைய ஜெபத்தின் சாராம்சம் என்ன? ஜெபத்தின் அடிப்படை என்ன? தேவனுடைய சித்தம், தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற சித்தம், லட்சியம், அதை என்னுடைய மனதில் நான் வைக்க வேண்டும். இதுதான் எனக்கு தைரியத்தை கொடுக்கிறது, தேவனை கேட்கும்படியாக என்னை தூண்டுகிறது தான். ஜெபத்திலே நான் பிச்சை கேட்பதில்லை. ஏன் நான் பிச்சை கேட்கணும்? அவர் சொன்னதை செய்யும் தானே சொல்றேன், அப்புறம் என்ன பிச்சை? ஆகவேதான் சொல்லுகிறார், மனுபுத்திரரை குறித்து, என்னுடைய பிள்ளைகளை குறித்து, என்னுடைய கிரியைகளை குறித்து கட்டளையிடுங்கள். கமாண்ட். நான் சொன்ன, கர்த்தாவே நீர் சொல்லிட்டு கண்டிப்பா செஞ்சே ஆகணும். ஆமென். கமாண்ட் என்றார். அப்ப கர்த்தர் சொல்றார், சரியான ஆளுப்பா நீ, உன்னை எனக்கு பிடிக்குது. ஏன்னா நான் சொல்றது அவ்வளவு கெட்டியா பிடிச்சிருக்கிற, தகப்பன் சொல்றது பிள்ளை அவ்வளவு கெட்டியா நம்புற, அவ்வளவு அதிகமா பிடிச்சிருக்கிற, அதை அவ்வளவு வாஞ்சிக்கிற, அதை உன்னுடைய லட்சியம் ஆக்கி கொண்ட, எவ்வளவு எதிர்ப்புகள் மத்தியும் அதை பிடிச்சு வச்சிருக்கிற. நான் சொன்னதுதான் முக்கியம், சூழ்நிலை முக்கியம் அல்ல, பிரச்சனை முக்கியம் அல்ல, கர்த்தர் சொல்லிட்டார் என்று நம்புகிறாயே, நான் அதுக்கு மரியாதை கொடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உனக்காக நான் அசைப்பேன், தேவதூதர்களை அனுப்புவேன், செயல்படும்படியாக அற்புதங்களை செய்வேன், கற்பங்களை திறக்க பண்ணுவேன், பித்தளை தாழ்பாள்களையும் இரும்பு கதவுகளையும் உடைப்பேன், மறைந்திருக்கிற பொக்கிஷங்களை உனக்கு வெளியே கொண்டு வந்து உனக்கு தருவேன். மறைந்து போய்ந்து கிடக்கிற பொக்கிஷங்களை எடுத்து பொண்ணு பூமியும் வானத்தை அசைச்சு ஒண்ணுமில்லாமல் ஆக்கி உடைச்சு நொறுக்கி தாழ்பால் போட்டு வச்சிருக்கிறது, பூட்டி வச்சிருக்கிறது, அடைச்சு வச்சிருக்கிறது, பூமி கீழே புகஞ்சு கிடக்கிறது, எல்லாத்தையும் என்னுடைய கரம் கொண்டு நான் செய்ய போறேன். ஏன்னா நீ உன் பிரச்சனையெல்லாம் பார்க்காம என் வார்த்தைக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்து இதை மேன்மைப்படுத்துகிறாயே, நான் உன்னை மேன்மைப்படுத்துறதை விட எனக்கு வேற வேற இல்லை.
இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உள்ள வரலன்னா ஜெபம் பண்ணி பிரயோஜனம். சும்மா ஆண்டவரே என்ன அர்த்தம்? இது ஜெபமா? இது அதல்ல ஜெபம். ஆண்டவரே நீர் சொன்னீர், சொன்னபடியே நீர் செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். வாக்கு மாறாத தேவனே உம்மை துதிக்கிறேன். அற்புதமானவரே உம்மை துதிக்கிறேன். வானத்தை பூமி சூரியனை கூட எனக்காக நிறுத்துறவர் நீர். சமுத்திரத்தை பிளக்க பண்ணுகிறவர், வானத்திலிருந்து மன்னாவை கொட்டுகிறவர். ஆகவே நான் உண்மை விசுவாசிக்கிறேன். இதுதான் ஜெபம். சும்மா போய் கெஞ்சுறது, கூப்பாடு போடுறது அல்ல, கண்ணீர் அல்ல, விசுவாசம். தேவனுடைய வார்த்தையை பற்றி கொள்வது, அதுதான் ஜெபம். நிறைய வசனம் இருக்குது, டைம் போச்சு. எசேக்கியேல் 36 அதிகாரம் திருப்போம். எசேக்கியேல் 36. எசேக்கியேல் 36, 37. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். எதை அனுக்கிரகம் செய்யும்படி? எதை அனுக்கிரகம் செய்யும்படி வாசிக்கிறேன். மந்தை பெருகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். கர்த்தர் சொல்லிட்டாரு, மந்தை பெருகிறது போல உங்களை பெருக பண்றேன், மனிதரை. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். தமிழ்ல எப்படி உல்டாவா வருது, இங்கிலீஷ்ல அப்படி வரும் பாருங்க. அருமையா சொல்லப்பட்டிருக்குது. கடைசி சென்டென்ஸை முதல்ல வாசிக்கணும். மந்தை பெருகிறது போல அவர்கள் மனிதரை பெருக பண்ணுவேன். ஆனா என்ன பண்ணும்? கர்த்தர் என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் வம்சத்திற்காக நான் இதை செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில், நல்லா கவனிங்க, கர்த்தர் சொல்றாரு மந்தை பெருகிறது போல பெருகும்படி நான் சித்தம் கொண்டேன், நான் அதை செய்வேன். ஆனால் நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். இஸ்ரவேல் மக்கள் இதை நான் செய்யும்படி என்னிடத்தில் அவர்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும். எப்ப நடக்க போகுது இது? மந்தை பெருகிற மாதிரி இஸ்ரவேல் மக்கள் என்னைக்கு பெருக போறாங்கன்னு சொன்னா, கர்த்தர் சொன்னதுனால இல்ல, என்னைக்கு கர்த்தர் சொன்னதை இவர்கள் மதிச்சு மரியாதை கொடுத்து அதை எடுத்துக்கொண்டு தங்களுடைய லட்சியமாக்கி கொண்டு, கர்த்தாவே நீ சொன்னபடியே ஆகட்டும் என்று என்றைக்கு அவர்கள் கேட்கிறார்களோ, இஸ்ரவேல் மக்கள் இதை கர்த்தர் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று என்றைக்கு கேட்கிறார்களோ அன்றைக்கு தான் நான் செய்வேன்றாரு. நான் செய்வேன்றதை சொல்லிட்டேன், இப்ப நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை விசுவாசித்தால் இதன்படி எனக்கு செய்யும் என்று என்னைக்கு கேட்கிறாங்களோ அன்றைக்கு தான் நான் செய்வேன்றாரு. நீங்க கேட்கலாம், ஏன்யா செய்வேன்னு சொல்லிட்டாருல்ல, அப்புறம் செய்ய வேண்டியது தானே, நான் கேட்கிற வரைக்கும் என் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அது அப்படிதான் அவர் சொல்றாரு, நீ கேட்கிற வரைக்கும் நான் செய்ய போறது இல்லை, நான் செய்வேன். மந்தைய பெருகிறது போல பெருக பண்ணுவான், ஆனா நீ கேட்கிற வரைக்கும் வெயிட் பண்ண போறேன் நான். அநேகருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. இருக்கீங்களா? இவங்க புலம்பிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவரே ஆசீர்வாதம் எங்கே? என்ன காண மாட்டீரோ? உடைய கண்கள் என்னை நோக்கி பார்க்காதோ? என்னை ஜெபத்தை கேட்க மாட்டீரோ? என் மீது இறங்க மாட்டீரோ? கர்த்தர் சொல்றாரு, இந்த போயட்ரி எல்லாம் விட்டுரு, இது ஜெபமே கிடையாது. நீ என்னைக்கு இந்த ஜெபத்தெல்லாம் மாத்திரியோ அன்னைக்குதான் உனக்கு ஆசீர்வாதம் வரும். ஆசீர்வாதம் எப்பவோ காத்துட்டு இருக்கு. நான் எவ்வளவு சொல்லிட்டேன், 1000 மடங்கு பெருக்குவேன்னு சொல்லிட்டேன். உன் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் ஐஸ்வர்யத்தின், கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி, தேவனுடைய ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கப்படும் சொல்லி இருக்கிறேன். நானு குறைகள் எல்லாம் போக்கப்படும் சொல்லி இருக்கிறது. ஐஸ்வர்யத்தை உனக்கு நான் கட்டளையிடுறேன்னு சொல்லி இருக்கிறேன். நீதிமானுடைய வீட்டுல ஐஸ்வர்யம் தங்கும் என்று எழுதி இருக்கிறது. எல்லாம் சொல்லிட்டேன் நானு. ஆனா நீ ஆண்டவரே என்னை கேட்க மாட்டீரோ, எனக்கு செவி கொடுக்க மாட்டீரோ, என்னை கவனிக்க மாட்டீரோ, என்னை நோக்கி பார்க்க மாட்டீரோன்னா கர்த்தர் சொல்றாரு, நீ உனக்கு கிடைக்காது, வெயிட்டிங்ல தான் இருக்கணும். இது பிளஸிங் எல்லாம் வெயிட்டிங்ல தான் இருக்கணும். எப்ப வெயிட்டிங்ல இருக்கிற பிளஸிங் எல்லாம் வந்து சேரும்னா, கர்த்தாவே சொல்லிட்டீர் நீர் என்னுடைய குறைகளை எல்லாம் உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி சந்திப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன். சொன்னபடினால் அப்படியே நீர் செய்ய வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில, அப்படியே இது நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில என்று சொல்லி அவர் சொன்னதை எடுத்து கேட்கும் போது அவர் சொல்றாரு, ரைட், டைம் வந்துருச்சு உனக்கு. கர்த்தர் நிறைய பேர் சொல்றாங்க, அதுக்கு ஒரு டைம் வரணும் பிரதர். டைம் எப்படி வருதுன்னா இப்படிதான் வருது. நமக்கு அறிவு வர்றதுதான் டைம் வர்றது, நமக்கு வெளிச்சம் வர்றதுதான் டைம் வர்றது, நமக்கு புரியறதுதான் டைம் வர்றது. எனக்கு எவ்வளோ நாள் ஆச்சு புரியறதுக்கு. புரியறதுக்கு டைம் தேவைப்படுது, அப்பதான் டைம் வருது பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ வெயிட் பண்ற, நான் வெயிட் பண்றேன். நான் எப்போ தீர்மானிச்சிட்டேன் செய்யறதுக்கு, ஆனா நான் வெயிட் பண்ண போறேன். நீ என்னைக்கு டிசைட் பண்றியோ அன்னைக்கு இதெல்லாம் கிடைக்கும். 2 நாள் ஆகும். திருப்போம் 2 நாளாகும் 6:17. இங்கே சாலமோன் ஒரு ஜெபத்தை செய்கிறான். தேவாலயத்தை கட்டிவிட்டு தேவாலயத்திலிருந்து ஒரு ஜெபத்தை செய்கிறான்.
அற்புதமான ஜெபம் பாருங்க. 6:17 இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியானாகிய தாவீதுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய் என்று விளங்குவதாக. சொல்றான், எங்க அப்பனுக்கு ஒரு வார்த்தை சொன்னீர் ஆண்டவரே, எங்க அப்பனுக்கு சொன்னது போல அப்படியே செஞ்சா போதும், வேற ஒண்ணு நான் கேட்கவே இல்லை. கரெக்டான பிரேயர். இதை தவிர வேற எதுவும் ஜெபமே கிடையாது பாருங்க. இதெல்லாம் மற்றதெல்லாம் இந்த பொய்யான மார்க்கங்கள், இதெல்லாம் பொய்யான புலம்புதல், அலப்புதல்னு சொல்லி இருக்குது வேதத்துல. அலப்ப வேணாம், அதுதான் அது. மெய்யான ஜெபம் என்னன்னா, கர்த்தாவே நீர் சொன்னது மெய் என்று விளங்குவதாக, நீர் சொன்னது என் வாழ்க்கையில நிஜமாக்கப்படட்டும், நீர் சொன்ன வார்த்தைகள் என் வாழ்க்கையில கைகூடி வரட்டும். பாருங்க என்ன ஆள்னு, எங்க அப்பாவுக்கு சொன்னீர், அதை இப்ப செஞ்சா போதும். கர்த்தருடைய உள்ளம் அப்படிப்பட்ட மனுஷனை கண்டு பூரிக்கிறது. அதனால்தான் நான் சொல்றேன், சாயங்காலத்தில் அதை பற்றி போய்த்து வருகிறேன். வெற்றி வாழ்க்கைக்கு எப்படி இந்த புஸ்தகம் ரொம்ப அவசியம். ஏன் இந்த புஸ்தகத்தை போட்டு இவ்வளவு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம்? சில சொல்றாங்க, என்னங்க அப்படி பிரசங்கம் பண்றாரு, வாரம் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்காரு. பிரசங்கம் பண்றாருன்னா இதுதான் வெற்றி புஸ்தகம். இது எல்லாம் சொல்லுங்க, இது என்னுடைய வெற்றி புஸ்தகம். இந்த புஸ்தகத்துல என்ன இருக்குதுன்னா, என்ன செஞ்சிருக்காரு கர்த்தர், என்ன செய்ய விரும்புறாரு, என்னை குறித்த நோக்கங்கள் என்னன்னு இதுல எழுதி இருக்குது. இது இல்லாம வெற்றியே கிடையாது. இது தெரிஞ்சாதான் நான் ஜெபம் பண்ண முடியும், இது தெரிஞ்சாதான் என் உள்ளத்துல வைக்க முடியும், இது தெரிஞ்சாதான் என் மனதை அதுல செலுத்த முடியும், இது தெரிஞ்சாதான் நான் விசுவாசிக்க முடியும். அதை விசுவாசித்து மனதை அதுல செலுத்தி அதன்படி ஜெபித்தால் தான் நான் போய் சேர முடியும், அங்க ஜெபிக்க முடியும். தண்டவாளம் போட்டு பிறகு அதுல ட்ரெயினை விடணும். இருக்கீங்களா? இயேசுனுடைய வாழ்க்கையை பாருங்க, அவருடைய வெற்றிக்கு காரணம் என்ன? யோவான் 17ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, நேரம் இல்லை வாசிக்கிறதுக்கு, 6ஆம் வசனமும் 9லிருந்து 12ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, பிதாவே நீர் என்ன அனுப்பினீர், நான் வந்தேன், நீ சொன்னதை செஞ்சேன், உடைய நோக்கத்தை நிறைவேற்றின. அதான் வெற்றி. ஏன் அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்தாரு? அவர் வெற்றி நாயகன். அவரை பாருங்க என்ன பண்ணாரு. என்ன ஒண்ணு இல்ல, நீ சொன்னீர், நான் செஞ்சேன், உங்களுடைய வார்த்தையை நான் நிறைவேற்றினேன், உங்களுடைய லட்சியங்களை நோக்கங்களை நான் நிறைவேற்றினேன், அவ்வளவுதான் என்று சொல்லுகிறார். ஆகவேதான் சொல்லுகிறார் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய ஸ்திரீயோடு பேசிட்டு இருந்த பிறகு சொல்லுகிறாரு, என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய ஆகாரமா இருக்கிறது. அதான் வெற்றி, அதான் ஜெபத்துல வெற்றி. என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய ஆகாரமா இருக்கிறது. யோவான் 11:41-42 சொல்றாரு, பிதாவே நான் என்னுடைய ஜெபத்தை நீர் எப்போதும் கேட்கிறீர், இருந்தாலும் இங்க கூடி வந்திருக்கிறவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக ஜெபம் பண்றேன்ற. என் ஜெபத்தை நீர் எப்போதும் கேட்கிறீன்னு எனக்கு தெரியும், இவனுக்கு புரியலையே. ஆனால் இவன் புரிந்து கொள்ளட்டும், இங்க கூடி இருக்கிற ஆட்கள் புரிந்து கொள்ளட்டும். அவங்க என்ன யாரோன்னு நினைக்கிறாங்க. நீர் என்னுடைய பிதான்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க, நான் அங்கிருந்து வந்தேன்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீர் என்னுடைய ஜெபத்தை எப்போதும் கேட்கிறீர். எல்லாம் சொல்லுங்க, ஜெபம் எப்போதும் கேட்கப்படுகிறது. அப்படிதான் உணர்றீங்களா? நிறைய கிறிஸ்தவங்க அப்படி அந்த தாட்டே கிடையாது பாருங்க. எப்போதும் கேட்கப்படுகிறது, அந்த நிலைக்கு வரணும். ஏன் எப்பவும் கேட்கப்படுகிறது? 1 யோவான் 5:14-15 அற்புதமா சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 5:14-15 நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் செவி கொடுக்கிறார் என்பதுதான் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவேளை பெற்றுக் கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். தைரியம் எங்க இருந்து வருது? அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஜெபத்துல தைரியம் வேணுமா? தைரியமா ஜெபிக்கணுமா? தைரியமா கேட்கணுமா? தைரியமா கட்டளையிடணுமா? தைரியமா காரியங்களை செய்ய வேண்டுமா? நான் சொல்லுகிறேன், தேவனுடைய சித்தம், தேவனுடைய லட்சியம், நோக்கம், ஒரு நோக்கத்துக்காக உங்களை உண்டாக்கி இருக்கிறார். அதுக்குதான் அவரை போலவே உண்டாக்கினார். அவருடைய செயலை இங்கே ஆற்றும்படியாக உண்டாக்கி இருக்கிறார். அதை அதிகாரம் ஆளுகையின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று அவர் உங்களை இங்கே வைத்திருக்கிறார். ஜெபத்தில் அந்த ஆளுகை நீங்கள் செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறார். அதை இன்னும் அடுத்த வாரத்தில் நாம் பார்க்க போறோம். எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்றீங்க? கற்றுக்கொண்டீர்களா? ஏன் ஜெபிக்க வேண்டும்? ஜெபம்னா நான் கர்த்தரோடு சேர்ந்து செயலாற்றுற ஒரு காரியம், அதனால தான் நான் ஜெபிக்க வேண்டும். நான் பார்ட்னர்ஷிப்ல இருக்கேன். அவர் சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். என்னுடைய சீனியர் பார்ட்னர் அவரு. நான் தான் ஒர்க்கிங் பார்ட்னர் இங்கே பூமியில். நான் தான் வேலை செய்யணும். ஆகவே தான் ஜெபம். நான் என்ன பண்றேன்? அவரோட நேரத்தை செலவழிக்கிறேன், அதான் ஜெபம். அவருடைய நோக்கத்தை அறிந்து கொள்கிறேன், அதான் ஜெபம். அவர் என்னிடத்தில் பேசுகிறார், அதான் ஜெபம். அவருடைய திட்டத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறார், அதான் ஜெபம். நான் அதையே சொல்லி சொல்லி அவரை
என்னை பலப்படுத்தும்படியா, என்னை நடத்தும்படியா நான் கேட்கிறேன். நான் அதை செய்து நிறைவேற்றும்படியா, எனக்கு உதவி செய்யும்படியா கேட்கிறேன். அதுதான் ஜெபம். அது நிறைவேறுகிறது. இதுதான் ஜெபத்தில் ஏற்படுகிற கனி. இருக்கீங்களா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்பாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். ஓ உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் கஷ்டம் அல்ல. என்னைக்கு சித்தத்தின்படி கேட்கிறீங்களோ அன்னைக்கு வானத்தையும் பூமியும் கர்த்தர் அசைக்கிறேன்றாரு. அவருடைய வார்த்தையை நீங்கள் என்னைக்கு கேட்கிறீங்களோ, அதன்படி கேட்கிறீங்களோ, அன்னைக்கு கற்பத்தை திறப்பேன்றாரு. இரும்பு தாழ்பாலில் உடைப்பேங்கிறாரு. பூமிக்கு அடியில் இருக்கிற புதைஞ்சு கிடக்கிற மறைஞ்சு கிடக்கிறதெல்லாம் கொண்டு வருவேன்றாரு. அவரெல்லாம் அற்புதங்களை செய்கிறேன்றாரு. என்னைக்கு நீங்க வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி கேட்கிறீர்களோ, உங்களுடைய ஒரே ஜெபம் இதுதான். சொல்லி இருக்கிறீர், அதனால செய்யும் ஆண்டவரே. நீ சொன்னீர், அதனால செய்யும். நீ சொல்லி இருக்கிறீர், சொன்னபடி ஆக கடவுது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கர்த்தருடைய வார்த்தை மாறாததா இருக்கிறது. தேவன் மாறாதவரா இருக்கிறார். அவர் சொன்னபடியே ஆகும். என்னுடைய வாழ்க்கையிலே ஒரே ஜெபம் தான். கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அது என்னில் நிறைவேற வேண்டும். என்னுடைய ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே, குடும்பத்திலே, தொழிலே, வியாபாரத்திலே, கையின் பிரயாசங்களிலே, என்னுடைய படிப்பிலே, என்னுடைய எல்லா முயற்சிகளிலேயும் தேவனுடைய சித்தம், தேவனுடைய வார்த்தை நிறைவேற வேண்டும். அதுவரை ஓய்வதில்லை. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க அதை என்னுடைய லட்சியமாக என்னுடைய உள்ளத்தில் வைக்கிறேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்ப தேவனோடு நேரத்தை செலவழிங்க. ஜெபம்னா என்ன? நேரத்தை செலவழிச்சு அவர் உங்களோட பேசட்டும். அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள், நோக்கங்களை தெரிந்து கொள்ளுங்கள், ஜெபியுங்கள், செயலாற்றுங்கள். அதுக்காக தான் அவரை மாதிரி உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்படியே எல்லாம் நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்காக இல்லை. என்னமோ நடக்குது அப்படின்றது இல்லை. இல்லை, நான் நடப்பிச்சாதான் நடக்கணும். நில்லுன்னா நிக்கணும், போனா போகணும். அப்படிதான் கர்த்தரை வச்சிருக்கிறார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்ணில் வருகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நன்றி உள்ளவர்களாய் இன்றைக்கு இருக்கிறோம். கர்த்தாவே, எப்பேற்பட்ட கனத்தையும் மரியாதையும் மனுமக்களாகி எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். நாங்கள் சிறியவர்கள் அல்ல, ஒன்றுமில்லாதவர்கள் அல்ல, தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய கரத்தின் செயல்களாய் நாங்கள் இருக்கிறோம். தேவனை போலவே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். மேன்மையும் மகத்துவம் எங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் இன்றைக்கு எண்ணி பார்க்கிறோம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். ஜெபத்தில் அந்த மேன்மையும் மகத்துவத்தை நீர் விளங்க பண்ணுகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தின் மூலமாக பெரிய காரியங்களை எங்களுக்குள்ள நீர் செய்யும்படியாய் சித்தம் கொண்டிருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும், குடும்பங்களிலேயும், ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அது நிறைவேற வேண்டுமே. தேவ சித்தம் மக்களை ஆட்கொள்ளட்டும். அவருடைய மனங்களை அது ஆக்கிரமிக்கட்டும். எண்ணங்கள் புதிதாகட்டும். தேவனுடைய வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் கேட்கட்டும், அதை பற்றி கொள்ளட்டும். பெரிய காரியங்களை அவர்கள் இந்த வாழ்க்கையிலே காணட்டும். கர்த்தாவே, எல்லா கனமையுமே துதியும் ஸ்தோத்திரத்தை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். இந்த பாடலை பாடுவோம், பிறகு நம் கலைஞர் செல்வோம். கர்த்தருண்டு எங்கெங்கும் என்ற உணவு இன்றெங்கும் உயிர் தெழுதலின் வல்லமை
அசைவாடுதே இவ்வேளை கிறிஸ்து மகிமை பாடவே கிறிஸ்து இயேசு மகிமை பாடவே கர்த்தரும் எங்கெங்கும் என்ற உணர்வு இன்றெங்கும் உயிர் தேடுதலின் வல்லமை அசைவாடுதே இவ்வேளை கிறிஸ்து மகிமை பாடவே கிறிஸ்து இயேசு மகிமை பாடவே. God bless you. எங்கெங்கும் என்ற